गोविंद नाम संकीर्तनम गोविंद गोविंद जय जानकी कांत स्मरणम जय जय राम राम गोपिका जीवन स्मरणं गोविंद जय सद्गुरुनाथ भगवान की जय समस्त भागवदल को हे गुरु विष्णु भजे ये गुरु ब्रह्मं भजे ये गुरु कमल नयनं भजे ये गुरु कर कोमलं भजे ये गुरु पाद पंकजं भजे ये गुरु विद्यारूपं भजे हे गुरु ज्ञान वैराग्यं भजे ये गुरु मोक्ष साधनं भजे ये गुरु वेदारूपं भजे ये गुरु वेदात्म स्मरणं भजे ये गुरु सकल सौभाग्यं भजे उन्दिपुत्र उत्तमने वाळि उयर्वेद नायकने वाळि उलगळन्दमायवने वाळि ओदिये उणर्तिय नायकने वाळि वित्तिल्ला பொருளே வாழி விந்தையே வந்தாய் நீ வாழி ஒப்பில்லாமாயவனே வாழி உலகளந்தோளே என் குருவே சரணம் கஸ்தூரி திலகம் லலாட்டபடலே वक्षस्थले कौस्तुभं नासाग्रे नवमौक्तिकं करतले वेणुं करे कङ्गणं सर्वाङ्गे हरिचन्दनं च कलयन् कण्ठे च मुक्तावलिं गोपस्त्री परिवेष्टितो विजयते गोपालचूडामणि राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा
राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा नाम संकीर्तनम यस्य सर्वपाप प्रणाशनम प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுககின்றான் விடமுடையளவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதும் இன்றே இன்று போய் புகுதிராகில் எழுமையும் ஏதம் சாரா குன்றுநேர் மாடம் மாடே குறுந்து சேர் செருந்தி பொன்னை மன்றளர்பொழில் அனந்தபுர நகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் அக்தே உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறியச் சொன்னு பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே सर्वत्र पद्मनाभनाम संकीर्तनं पद्मनाभा पद्मनाभा पद्मनाभन करुणा सागर பல ராஜாக்கள் பல பிரஜைகள் பல நம்பூதிரிகள் நிறைய பார்த்தவன் பத்மநாபன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கிருபை பண்ணிக்கொண்டே இருக்கான் திவாகர முனி பில்வமங்கல ரிஷி மகாராஜா சுவாதி திருநாள் நிறைய பேருக்கு பத்மநாபனுடைய பக்தர்கள் லிஸ்ட் பெருசு. இது என்னன்னா ஒரு கம்பைல் பண்ணி வைக்கலை. பாண்டுரங்கனுடைய பக்த விஜயம் மாதிரி பெரிய கம்பைல் பண்ணி வைக்கலை, நிறைய உண்டு பத்மநாபனுடைய விஷயம். இதிகாச புராணங்கள் எல்லாமே இருக்கு. அவ்வளோ விசேஷமான ஒரு பத்மநாபன், க்ஷீராப்தி நாதன். பத்மநாபனுடைய விஷயங்களை அவ்வளவு ஜோரா எடுத்து அனுபவித்து அதை கிருத்திகளா ஸ்லோகங்களா பிரபந்தங்களா கொடுத்தவர் மகாராஜா சுவாதி திருநாள். ஆழ்வார்கள்ல நம்மாழ்வார் தான் பிராதான்யமாக பத்மநாப வைபவத்தை, சரியா அனந்தபுர மகிமைன்னு தான் சொல்லணும். அது கூட கூட பத்மநாப வைபவத்தை சொல்ற. கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடிவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகின்றார். அப்படி ஆரம்பிக்கிறது, அப்படிதான் ஆரம்பிக்கிறார். எல்லாரும் அந்திம கால ஸ்மரணை, யமதண்டனை, இப்படி பல விஷயங்களை பேசிட்டு இருக்கோம் இல்லையா. ஆழ்வாருடைய பாசுரம் முதல்லையே இப்படிதான் ஆரம்பிக்கிறார். கெடும் இடராயவெல்லாம் எல்லா கெடுதலும் கெட்டு போயாச்சு அப்படின்றார். இனி ஒரு துன்பம் இல்லை, இனி ஒரு கஷ்டம் இல்லை, இனி ஒரு கவலை இல்லை, இனி ஒரு பயம் இல்லை, இப்படிதான் ஆரம்பிக்கிறார். கெடும் இடராய எல்லாம் எல்லாம் போயிடும். கேசவா என்ன கேசவா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த கேசவன்ற திருநாமத்துக்கு ஒரு வியாக்கியானம் உண்டு. சாதாரணமாக கேசின்ற அசுரனை வதம் பண்ணதுனாலே கேசவன் அப்படின்னு சொல்லுவார்.
சில பேர் விளையாட்டாக சொல்கிறது நல்ல கேசம் இருக்குது, அதனாலே கேசம். நிஜமாவே பத்மநாபனுக்கு இடுப்பு வரைக்கும் கேசம் உண்டு. பொம்பளைகள்லாம் பொறாமப்படும்படியான ஒரு கேசம் பத்மநாபனுக்கு உண்டு, இடுப்பு வரைக்கும் உண்டு. நல்ல பெருசாக நல்ல அடர்த்தியான கேசம். அதே ஹரி தத்துவம் விஷ்ணு தத்துவம் இதெல்லாம் சொல்லும் பொழுது க இதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம். கேன்ற அக்ஷரம் பிரம்மதேவனை குறிக்கும். எப்படி அகாரக விஷ்ணு வாச்சக, ஆன்ற சப்தம் விஷ்ணுவை குறிக்கிற மாதிரி க அப்படின்ற சப்தம் பிரம்மதேவனை குறிக்கும். ஈசோகம் சர்வதேகினாம், எல்லா தேகம் படைச்சவர்களுக்கும் ஈசன் அப்படின்னா சிவபெருமான். ஸோ க ஈச, இவா ரெண்டு பேரும் யாரிடத்தில் இருக்கிறார்களோ அவன் கேசவன். அது ப்ரூஃப் பத்மநாபன். நாபியில் பிரம்மா இருக்கார், வலது கை கீழே தாழ சிவபெருமான் இருக்கார். க இதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம். நாங்கள் ரெண்டு பேரும் யாருடைய அவத்தில் இருக்கோமோ அவன் கேசவன். அதுதான். அதனால தான் ஆழ்வார் அப்படி ஆரம்பிக்கிறார். கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன, நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் கொருகில்லார். எல்லாருக்கும் அவாவாளுடைய பாபங்களுக்கு தகுந்த மாதிரி தண்டனை தரக்கூடிய யமகிங்கரர்கள் கூட பக்கத்தில் வரமாட்டாளாம். அவ்வளோ அழகா சொல்ல. கேசவா என்ன, நாளும் கொடுவினை செய்யும். அவ தண்டனையே பயங்கரமாக இருக்குமா. கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகில்லா. கூற்று அப்படின்னா யம தர்மராஜா. யமகிங்கரர்கள்லாம் பக்கத்தில் வர முடியாது. விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான். நல்லா விஷம் கக்கக்கூடிய பாம்பு. இது கேட்டேன், விஷம் ஆதிசேஷன் எங்கே கக்கின்றிருப்பார்னு கேட்டேன். திருமையம். திருமையம் தான் குடைவரை கோயில். அங்கே பக்கத்தில் தான் என்ன முருகன் கோவில் இருக்குது திருமையம் பக்கத்தில். சரி, அது கண்டுபிடிக்கும், கூகுள் பண்ணி பாருங்க. பக்கத்துலேயே முருகன் கோவில் இருக்குது விசேஷமாக. திருமையம் அங்கே தான் ஆதிசேஷன் வாயிலிருந்து அப்படி அந்த விஷம் கக்குவார் சுவாமி. விடமுடை அரவு, அரவுன்னா பாம்பு. விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான். அதை படுத்துட்டு இருக்கிறத ஆசைப்பட்டு படுத்துட்டு இருக்கான, வேற வழி இல்லாமல் படுத்துக்கலையா. பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும். வண்டுகள்லாம் சத்தம் போட்டுருக்கான். சுரும்பலற்றும் தடமுடை வயல், வயல்களாலே சூழப்பெற்ற அனந்தபுர நகரம் புகுதும் இன்றே. சுவாமி நம்மாழ்வார் காலம் கலியுகத்தினுடைய ஆரம்பம். கலி பிறந்த 43 நாளில் வந்துடுறார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி ரஃபா வச்சுக்கோங்களேன். சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுர நகரம் அப்படின்றார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி அது சிட்டியாக இருந்திருக்கு. இன்னைக்கு தான் அது சிட்டி மாதிரி இல்லை. அந்த காலத்தில் திருவனந்தபுரம் சிட்டி 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மாழ்வார் இருந்ததே 32 வருஷம் தான் பூமியில். அதில் 16 வருஷம் அவர் பேசவே இல்லை, மீதி 16 வருஷம் தான் பேசுகிறார். அதில் அவர் சொல்கிறார் அனந்தபுர நகரம். ஆனால் சுற்றி வர வயல்கள் இருக்கான். அது எப்படி வயல்கள் இருக்கிற ஊர் கிராமம் தானே. நான் இன்றைக்கும் சொல்ல, இதெல்லாம் ஒரு சிட்டியில் எல்லாம் கிடையாது, பேர் தான் சிட்டி ஒழிய கிராமம் தாங்க. ஆனால் ஆழ்வார் சொல்கிறார் தடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதும் இன்று. இன்று போய் நுழைஞ்சுடு. ஏன்னா திருவனந்தபுரத்தில் நுழைஞ்சாச்சு அப்படின்னா அந்த பக்தி நாமம் இதெல்லாம் எப்படியாவது காதில் விழுந்துன்னு இருக்குமா. இப்போ நம்ம பத்மநாபர் கோவிலுக்கு போனோம் வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக திருவனந்தபுரத்துக்கார யாரும் கத்தி பத்மநாபான்னு சொல்லி நான் பார்த்ததில்லைப்பா. இத்தனை வருஷம் நான் திருவனந்தபுரத்துக்கு வந்திருக்கேன், பத்மநாபர் கோவிலுக்கு போயிருக்கேன். ஆராட்டு எங்கேயுமே ப்ராப்பர் அனந்தபுர வாசிகள் யாரும் பத்மநாபா அப்படின்னு கத்தி கேட்டது இல்லை. இந்த வெள்ளை நல்லா கேட்டதுன்னா ஐயப்ப கோஷ்டி வரும் பொழுது அவளுக்கெல்லாம் கோவிந்தா தான். அது பத்மநாபன்லாம் கிடையாது, கோவிந்தா தான். அவள் கத்துவா. ஆனால் அந்த ஒற்றைக்கல் மண்டபத்தில் ஒவ்வொரு தடவையும் நான் ஏறியிருக்கேன். நான் விவிஐபி அவளோட நிறைய சமயத்தில் பல ஜனங்களோட ஏறியிருக்கேன். எங்கேயோ யாரோ ஒருத்தர் மட்டும் பத்மநாபா ரட்சிக்கணும்னு ஒரு குரல் வரும். அது அந்த குரலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பக்தியை நமக்கு நல்ல கண்ணீர் வரும். நமக்கு வரல, பத்மநாபான்னு இன்னும் வரமாட்டேங்கிறது.
ஆனால் அங்கே ஒற்றைக்கல் மண்டபத்தின்னு யாரோ பத்மநாபா அப்படின்னும் பொழுது அது உள்ளுக்குள்ளவே என்னவோ பண்ணும். அதாவது நம்ம போய் இப்படி மெக்கானிக்கலாக நிற்போம் பல சந்தர்ப்பங்களில், சுவாமியை பார்த்து கையை கூப்பிண்டு திருவடி வாசல், திருநாபி வாசல், திருமுக மண்டலம் நிற்கிறோம். நம்பிக்கையெல்லாம் இருக்குது, அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு புரியுறது. எல்லா டைமே மனசு அப்படியே பக்தியில் ஊறி தழைச்சு அப்படியே கண்களில் கண்ணீர் வழிய மயிர்கால்கள் போகுமா தலையில் எடுத்து. அப்போ எப்பொழுதுமே அப்படியே இருக்க மாட்டோம். இந்த மூட் ஸ்விங்ஸ் உண்டு, பக்தா வரைக்கும் உண்டு மூட் ஸ்விங்ஸ். அதனால் எப்பொழுதுமே அப்படியே கண்களில் கண்ணீர் மயிர்கால்கள் குத்திண்டு இப்படியே அப்படிலாம் இருக்கலாம் முடியாது. ப்ராக்டிக்கலாலாம் யாராலையும் முடியாது. வேணா ஒரு ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு சுவாமி நம்மாழ்வார் இவாள மாதிரி தான் முடியும். நமக்கு என்ன பிரச்சனைன்னா, நம்ம கொஞ்சம் நாமஜபம் பண்ணோன்னே ஒரு சைத்தன்ய மகாபிரபு ரேஞ்சுக்கு நம்மளை நினச்சிக்கணும். சத்தியமாக இல்லை, நினப்பு தான் பொழப்ப கெடுக்கிறதுன்னு தான். நான் எவ்வளோ பக்தி பண்ணுறேன், எவ்வளோ நாமஜபம் பண்ணுறேன், யாராவது நான் எத்தனை யூடியூப் பார்க்குறேன், எத்தனை ரீல்ஸ் பார்க்குறேன், எவ்வளோ ஷார்ட்ஸ் பார்க்குறேன், அப்படி கொஞ்சம் சொல்லி பாருங்களேன். நீ எத்தனை பேரை பார்த்து பொறாமப்பட்ட, நீ எத்தனை பேரை பார்த்து வைத்தறிச்சல், அந்த லிஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து பாருங்க. ஒரே ஒரு நாள் சும்மா, இப்போ வேண்டாம், சத்சங்கம் முடிஞ்ச உடனே அப்படி இன்னைக்கு ராத்திரி படுவோட லிஸ்ட் எடுத்து பாருங்க, சீ அப்படின்னு இருக்கும். அதாவது நீங்கள் பண்ண நல்ல காரியத்தை விட இதுதான் பிராதானியம். இத்தனையும் தாண்டி திருவனந்தபுரத்தில் வாழ்க்கை கிடச்சிருக்கு, இத்தனையும் தாண்டி பத்மநாபருடைய உற்சவம் பார்க்க கிடச்சிருக்கு, இத்தனையும் தாண்டி பத்மநாபன் சன்னிதிலிருந்து பத்மநாப தரிசனம் கிடைக்கிறதுனா அவனருளாலே அவன் தாழ் வணங்கி, அவனுடைய கிரேஸ் பியாண்ட் வேர்ட்ஸ், அன்எக்ஸ்பிளைனபிள். அது வர்ணிக்கவே முடியாது, அவ்வளோ பெரிய கிருபை வருஷிச்சுட்டு இருக்கான் சுவாமி. அப்போ அந்த நாமம் அது கேட்டாலே பரம சந்தோஷம், பரம பாக்யம். இப்போ விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் படுத்துருக்கானாம். நம்ம நேற்று இன்னொரு கேள்வி கேட்டேன், இன்னைக்கு எத்தனை பேர் கோவில் போனேன்னு எனக்கு தெரியாது. நரசிம்மர் சந்நிதி வாசல்ல ஜெய விஜயா உண்டா இல்லையா அத்தனை பேர் பார்த்தேன்? இன்னைக்கு தான் போய் பார்த்துருக்கேன், உண்டுன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. உங்ககிட்ட சொல்லிட்டு நானும் நேரம் போய் பார்த்தேன். இன்னைக்கு ஜம்முன்னு நிற்கிறா. அதாவது நரசிம்மர் பார்க்கறதுனால ஜெய விஜயா பெருசாக தெரியல, தப்பு கிடையாது. அதாவது நமக்கு திருவனந்தபுரம் தெரியும், பத்மநாபுரம் சன்னதியெல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு இருக்கோம்ல, அதான். ஏன்னா நானும் ஒவ்வொரு வாட்டியும் பார்த்துட்டு இருக்கேன், புதுசு புதுசாக எதையோ ஒன்று பத்மநாபன் காட்டி கொடுத்துட்டே இருக்கான், நிறைய காட்டிக்கிட்டு இருக்கான், அதிசயமாக இருக்குது. சரி, எத்தனை பேர் பத்மநாபர் சன்னதியில் இந்த பேயடிச்சான் மண்டபம் தெரியும்? கை தூக்குங்கோ. பேயடிச்சான் மண்டபம் இவ்வளோ பெரிய கூட்டத்தை ஒரு 4 பேர், அதை உனக்கு நான் இன்னைக்கு காமிச்சேன், அதனால் கையை தூக்கிட்டா சேஃபா. இந்த பேயடிச்சா மண்டபம்னு ஒன்று உண்டு, தெற்கே நடலாம் கொஞ்சம் லெஃப்ட்டில் அப்படி போகணும்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒரு மண்டபம் இருக்கும். அங்கே இப்போ யாராவது பாகவதம் வாசிட்டு பத்மநாபர் ஃபோட்டோ வச்சுருப்பேன், அதுதான் பேயடிச்சா மண்டபம் பேர். இன்றைக்கி அந்த மண்டபத்தில் பேய் இருக்குது, தைரியமாக போங்க, பயப்பட வேண்டாம். அதெல்லாம் பத்மநாபரோட பேய் தான், நம்மளை விட நல்ல பேய் அது. அந்த பேய் தேமே பத்மநாபர் சந்நிதியிலே தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அது பக்கத்தில் ஒரு மரம் ஒன்று புதுசாக வளர்ந்துருக்கு, பார்த்துருக்கலா? எத்தனை பேர் பார்த்துருக்கேன்? இப்போ புதுசாக தான் வச்சா, ரொம்ப வருஷமாக இல்லை. என்ன மரம்னு தெரியுமா? எதுக்கு இழுப்ப மரம் வச்சிருக்கா? ஸ்தலவிருஷம் இழுப்ப மரம் இல்லையே, அப்படியா? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இழுப்ப மர பொந்தில தான் பத்மநாபர் திவாகர முனிக்கு காட்சி கொடுத்தார். இழுப்ப மரம் முறிஞ்சு அதிலிருந்து தான் பத்மநாபர் ஆவிர்பவிச்சார். சரியா? பத்மநாபர் இழுப்ப மர மூர்த்தி, தாரு பிரம்மம். பத்மநாபோ மரப்பிரபு, தைரியமாக சொல்லலாம், அமரப்பிரபு சொல்லலாம், மரப்பிரபுன்னு சத்தியம் பண்ணி சொல்லலாம். அதனால தான் இழுப்ப மரம் இப்போ கொஞ்சம் வருஷமாக தான் வச்சிருக்கா. தாரு பிரம்மம். இன்னொரு யார் தாரு பிரம்மம்? புரி ஜெகநாதன். புரி இல்லை, அது புரி ஜெகநாதன் உண்டு. அத்திவரதர் அவரும் தாரு பிரம்மம் தான். நம்ம காசர்கோடு அதுவும் தாரு பிரம்மம் தான், வர்ண கலாபமூர்த்தி. காசர்கோடில் இருக்காரு, ஆதி அனந்தபுரா லேக் டெம்பிள், அந்த உட்கார்ந்து இருக்கிறது தாரு பிரம்மம் தான். தாரு பிரம்மம், அது மேலே சுதையை வச்சு அதுக்கு மேலே வர்ண கலாபம், அப்படிதான் இருக்கு. உள்ளுக்குள்ள எப்பவுமே இந்த சுதை மூர்த்தின்னு சொல்லுவா, உள்ளுக்குள்ள ஒரு தாரு இருக்கும், அதுக்கு மேலே வர்ணகலாபம், இது சுதையை சுண்ணாம்பெல்லாம் வச்சு குழைச்சி வச்சுட்டு அதுக்கு மேலே வர்ண கலாபம் பண்ணி வச்சிருப்பான்.
அத்தனை சிரேஷ்டம். அதனால் பத்மநாபர் சந்நிதியில் நிறைய ரசித்து பாருங்க. அதாவது பகவான்கிட்ட எல்லாம் கேளுங்கோ, மோட்சம் வேணும், அது வேணும், இது வேணும், கூடவே ரசிங்கோ, இவ்வளோதான். நீங்கள் கேட்க வேண்டாம் நான் சொல்லலை. அப்படி ரசிக்க 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 என்ன ஆகும்னா வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு முதல்ல புரியும். அந்த ரசிக சுபாவம் வந்தாச்சுனாலே வாழ்க்கை ஜாலியாக இருக்கும். ரொம்ப வாழ்க்கை ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு கமிட்மெண்ட், எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் இதுக்கு முடிச்சிடணும். இந்த காத்தால் எழுந்தாச்சா, அப்பாடா சமையல் முடிச்சாச்சு, அப்பாடா துணி துவச்சி முடிச்சாச்சு, அப்பாடா துணி உணர்த்தியாச்சு, அப்பாடா மழைக்கு முன்னாடி துணி எடுத்து வச்சாச்சு, சாயங்காலம் குழந்தைகள் வரதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு, ராத்திரி 10 பாத்திரம் ஒழிச்சு போட்டாச்சு. இப்படியே வாழ்க்கை பயின்றது எப்படி ரசமாக இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. பாகவதம் பாராயணம் பண்ணி முடிச்சாச்சு, பஜனை பண்ணி முடிச்சாச்சு, பூஜை பண்ணி முடிச்சாச்சு. இது முடிக்கிறதுக்கான வாழ்க்கை இல்லை, ரசிக்கிறதுக்கான வாழ்க்கை. ரசிக்கிறதுக்கான வாழ்க்கை. பூஜை பண்ணுங்க, பாராயணம் நன்னா பண்ணுங்க, ரசித்து பண்ணுங்க, எவ்வளோதான். உடனே இவருக்கு பாராயணம் பிடிக்காது, திருவனந்தபுரத்தை பற்றி ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்கா, இவருக்கு பாராயணம் பிடிக்காது, இவருக்கு பஜனை பிடிக்காது. யார் சொன்னால் எனக்கு தெரியல. அதை ரசிங்கோ, அனுபவிங்கோ. இது கமிட்மெண்ட் இல்லை. நீங்கள் ரசித்து பண்ண வேண்டியது அடுத்த வாழ்க்காக பண்ணாதீங்க, உங்களுக்காக பண்ணுங்க. ஒன்று உங்களுக்காக பண்ணுங்க, இல்லாட்டி சுவாமிக்காக பண்ணுங்க. 2 தான் ஆப்ஷன். இது 2 தவிர எதுக்கு யாருக்காக பண்ணாலும் அது வேஷம், இவ்வளோதான், சிம்பிள். உங்களுக்காக நீங்கள் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. இப்போ ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம், அவளுக்காக பார்க்கலாம், உங்களுக்காக பார்க்கலாம். இது மேலே நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு சுவாமிக்காக பார்க்கல, யாராவது சொல்லுங்க. சுவாமிக்காக நான் ரீல்ஸ் பார்க்குறேன், சுவாமி உகப்புக்காக ஷார்ட்ஸ் பார்க்குறேன், அதுக்காக யூடியூப் பார்க்குறேன். ஒருத்தன் கை தூக்க முடியாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூ ஆர் என்ஜாய், அட்லீஸ்ட் யூ ஆர் ஹாப்பி. அது நல்லது கெட்டது சரி தப்பெல்லாம் ஓரம் தள்ளி வச்சுருவோம். அட்லீஸ்ட் டெம்பரரியாக ஒரு ஹாப்பினஸ் இருக்கா இல்லையா, அவ்வளோதான். சுவாமிக்காக. அதனால் என்ன பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த விஷயத்தில் ஒரு ஈடுபாடோடு பண்ணும் பொழுது அது சுகம் தரும். அது ரசிக்கணும், ரசிக ஸ்வபாவம். ரசிகா புவிபாவுக்காக. பாகவத ஆரம்பம் அப்படிதானே. பாகவத்தை ரசிக்கக்கூடிய ரசிக ஜனங்களே அப்படின்றார். அப்போ ரசிக்கணும். இந்த ரசிக்கிறதுக்காகத்தான் இத்தனை கோவில்கள், உற்சவத்தில் இந்த கீர்த்தனைகள், கட்டியம், இதெல்லாம் ஒரு கம்பல்ஷனில் கொண்டு வந்து வைக்கல. தூபம், தீபம், பகவானுக்கு தூபக்கால் பிடிச்சிட்டு போகிறா, பகவானுக்கு அழகாக அந்த சப்த சமுத்திர தீர்த்தம் பன்னீர் சொம்பில் வச்சு தெளிக்கிறா, பகவானுக்கு அழகாக ஆரத்தி காட்டுறா. அங்கே யாராவது மிரட்டுறாளா, எல்லோரும் கோவில் போடணும்னு. அந்த குஷியில் சுவாமிக்கு இங்கே மட்டும் இல்லை, நார்த் இந்தியா வரைக்கும் உண்டு. பத்ரிநாதனுக்கே போடுவா. பத்ரிநாதன் வெளில வந்தான்னா இந்த ஆரதி ஆல் ஓவர் இந்தியா இந்த கொலவ சப்தம்ன்றது மங்களகரமான சப்தமாக சொல்லப்பட்டிருக்கு, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஸ்டேட்ஸ். நான் பார்த்தேன், எங்கடா இமயமலை பத்மநாபர் மாதிரி வருது அப்படின்னு நினச்சேன் நான். இமயமலை வரைக்கும் வருது இது. இப்போ ரசித்து பண்ணுறான், பத்மநாபருக்காக ரசித்து பண்ணுறான். ரசிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை இன்னும் விஸ்தாரமாகிறது. ரசிப்பு இல்லாமல் கமிட்மெண்ட்டாக பண்ணும் பொழுது வாழ்க்கை ரொம்ப சுருங்கி இருக்கும். இவ்வளோதான் 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 இவ்வளோ ட்ரையாக இருக்கும், ட்ரையாக இருக்கும். ஏன் குழந்தைகள் வந்து ஜாலியாக இருக்குன்னா அது எல்லாத்தையும் ரசிக்கிறது. நம்ம கொஞ்சறதையே குழந்தைகள் ரசிக்கிறதுனா அப்போ எவ்வளோ பெரிய ரசிக்க சுபாவம் இருக்கும். நம்மெல்லாம் கொஞ்சறதெல்லாம் அர்த்தம் புரிஞ்சு குழந்தை கேட்குதுன்னா ரொம்ப கஷ்டம். ஏ முட்டா பயலே, ஏ பைத்தியம், ஏ யானைக்குட்டின்னு. அதுக்கு நிஜமாகவே நம்ம கொஞ்சற அந்த அனுபவத்தை ஒன்று தான் அது பார்க்கறதே ஒழிய அந்த வார்த்தைக்கான நேரடி அர்த்தத்தை எடுத்துட்டு இருந்ததுன்னா குழந்தைகள் நம்மள கொன்னே போடுவோம். அது ரசிக்கிறது, நம்முடைய அன்பை ரசிக்கிறது இல்லையா. பக்தின்றது அன்பு. ரசிக்கணும். நீங்கள் ரசிக்க 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 வாழ்க்கை அப்படி பெருசாகிட்டே இருக்கும். அதனால தான் பீஷ்ம பிதாமகருக்கு அம்பு படுக்கையில் சகஸ்ரநாமம் சொல்லும்போது ரசித்து சொல்கிறார். அந்த அம்பு படுக்கையில் கூட அவருக்கு ரசித்து சகஸ்ரநாமம் சொல்ல முடியறது. சகஸ்ரநாமம்னா டெய்லி பத்மநாபர் கோயிலில் சகஸ்ரநாமம் சொல்கிறா தெரியுமா? 8 to 9. எத்தனை பேர் போரு டெய்லி டெய்லி போடலாம்? குட். நிறைய பேர் வந்து ஒரே கூட்டமாக எடுத்து கோவிலில் தரிசனமே கிடைக்கிறது இல்லைன்னு புலம்ப. அதுக்கு தான் அவ்வளோ வரேன். கோவிலில் ஒரே திறக்காக எடுத்து டிக்கெட் விலை ஏற்றிட்டான்னு புலம்புற திருவனந்தபுர வாசிகள் யாரையாவது அந்த குலசேகர மண்டபத்தில் சகஸ்ரநாமம் ஜபிக்க வர வேண்டான்னு யாராவது சொன்னாலா?
அந்த குலசேகர மண்டபத்தில் 8லேருந்து 9 சகஸ்ரநாமம் ஜபிக்கிறவாளுக்கு ஸ்பெஷல் டோக்கன் உண்டு, பத்மநாப தரிசனம் உண்டு. எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்கோ. தெரிஞ்சும் போகலன்னா உதைக்க வேண்டாம், தெரியலன்னா மன்னிச்சு விட்டுடலாம். ஸோ இன்னைக்காவது தரிசனம் வேணும்னா 1 மணி நேரம் பத்மநாபன் சந்நிதியில் போய் உக்காந்துட்டு சகஸ்ரநாமம் ஜபிக்கணும்னு வச்சுக்கோங்க. பகவான் பைசா கேட்கல, நீ எனக்காக சகஸ்ரநாமம் சொல்லுங்க. ஓ பரவாயில்ல, எப்படியோ அந்த அந்த டெக்னிக்கில் சொல்லப்படாது. ஏன்னா ஆழ்வார் சொல்றார், பேரும் ஓர் 1000 நீர் பேசுமினேன்றார் நம்மாழ்வார். ஒரு நாமம் சொல்லுங்க அப்படின்னார். அதுலேயே அவர் சொல்றார், ஒன்றும் ஓர் 1000 உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே. திருவனந்தபுரத்தில் பகவானுடைய ஒரு நாமத்தை சொன்னா அது சகஸ்ரநாமத்துக்கு சமானம்னு இருக்கு. ஒன்றும் ஓர் 1000. சாதாரண ஸ்ரீ ராம ராம ராமே திரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவரானனே. 3 தடவை ராமா சொன்னா சகஸ்ரநாம சமானம்னு சிவபெருமான் சொன்னா. நம்மாழ்வார் சொல்றார், ஒரு தடவை இங்க ஒரு நாமத்தை சொன்னாலே 1000க்கு சமானம். ஒன்றும் ஓர் 1000 உள்ளுவார்க்கு உம்பர் ஊர். அப்ப இனிமேல் திருவனந்தபுரத்துக்காரா தரிசனம் இல்லைன்னு புலம்பப்படாது. 1 மணி நேரம் அங்க போய் உட்காரம். எப்படி 1 மணி நேரம் சும்மா தான் இருக்கும், ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த நேரத்தை ஒதுக்கி பத்மநாபர் சன்னதியில் போய் ஜம்முன்னு சொல்லி, அப்போ போய் யாரை பார்த்து தலையை சொரிய வேண்டாம், சிரிக்க வேண்டாம், எனக்கு கொஞ்சம் உள்ள விடேன் அப்படின்னு சைடில் 10 பேரை இடிச்சு பிடிச்சின்னு போக வேண்டாம். ரைட் ராயில சகஸ்ரநாமம் ஜபிச்சதுக்கு எனக்கு பத்மநாபன் கூலி தரான்னு. சகஸ்ரநாமமே பெரிய விஷயம், அதுவே பெரிய கூலி தான், ஜபிக்கிறதே கூலி தான். அந்த ஜபத்துக்கு பத்மநாப தரிசனம் ரைட் ராயலா கிடைக்கிறதுன்னா பத்மநாப கிருபை, வேற என்ன நான் சொல்லணும். அப்போ ஜபிக்கணும். பகவான் இப்போ சகஸ்ரநாமத்தில் ருச்சி இருந்து ரசித்து சொல்லும் பொழுது இந்த அனுபவம் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், ரசிங்கும். நீங்கள் ரசிக்கிறதுக்கு ஒரு தடையும் இல்லை. குழந்தைகளை ரசிக்கிறீர்கள், புடவையை ரசிக்கிறீர்கள், எல்லாத்தையும் ரசிக்கிறோம். பக்தி பகவான் இந்த விஷயங்களையும் ரசிக்க 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 இன்னும் அனுபவங்கள் விருத்தியாகும். அதனால தான் அந்த கிருஷ்ண ரசன பகுலாஸ்வராஜன் நேற்று சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, கர்க சம்ஹிதை. முக்கியமாக கர்க சம்ஹிதை வடநாட்டில் இருக்க பல பேருக்கு தெரியும். அங்கே ரொம்ப பிராதான்யமாக கர்க சம்ஹிதையை பேசுவாங்க. முக்கியமாக கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம், நிம்பார்க்க சம்பிரதாயம், அப்புறம் வல்லபாச்சாரியாருடைய புஷ்டி மார்க்க சம்பிரதாயம், இது எல்லாத்துலேயுமே ராதாராணி பிராதான்யம். ஸோ ராதாராணியை பிராதான்யமாக கொண்ட சம்பிரதாயத்தில் எல்லாத்துலேயுமே ரெஃபரன்ஸ் நிறைய கர்க சம்ஹிதையிலேருந்து தான் எடுப்பான். பிரஜபூமியில் இருக்கிறவாளுக்கெல்லாம் கர்க சம்ஹிதை சாதாரணமாக சொல்லுவான். அங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம், அங்கே உபன்யாசம் பண்ணுறவாள்லாம் அந்த கோட் சொல்லும் பொழுது கர்க சம்ஹிதையிலேருந்து எடுத்து சொல்லுவாள். ஏன்னா ராதான்ற விஷயத்துக்கான ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம், ஒரு புதையல் எதுன்னா கர்க சம்ஹிதை. அந்த கர்க சம்ஹிதை அழகாக நிறைய கண்டங்களாக இருக்குது. கோலோக கண்டம், பிருந்தாவன கண்டம், மாதுரிய கண்டம், மதுரா கண்டம், கிரிராஜ கண்டம், விஸ்வஜித் கண்டம், துவாரகா கண்டம், அஸ்வமேதையாக கண்டம், இப்படின்னு ஒவ்வொன்றா அப்படி ஸ்கந்தம்னு சொல்கிறோம் இல்லையா. முதல் ஸ்கந்தம், 2ஆவது ஸ்கந்தம், அந்த மாதிரி நாம் இந்த கோலோக கண்டம் அதை பற்றி தான் நேற்று பார்க்க ஆரம்பித்தோம். அழகாக சிவபெருமான் பார்வதிக்கு தான் இந்த கர்க சம்ஹிதா மகாத்மியத்தை சொல்கிறான்னு கவனித்தோம். சூத பௌராணிகர் நைமிஷாரண்யத்தில் உட்காந்துட்டு இதை பற்றி விஸ்தாரமாக பேசுகிறார் அப்படின்றார். இந்த விஷயத்தை அழகாக மிதிலால உட்காந்துட்டு நாரதர் பகுலாஸ்வராஜாவுக்கு சொல்லிட்டு இருக்கார். இது நடக்கிறது மிதிலால, எங்க சீதாவனுடைய பிரதேசத்தில் மிதிலால, ஜனகபுரி, இன்னைக்கு சொன்னால் ஜனக்பூரில் மிதிலாஸ்வராஜா வந்து இந்த ஜனக மகாராஜாவினுடைய வம்சத்தில் வந்தவன், சீதாதேவியினுடைய அந்த வம்சத்தில் வந்தவன். அவன் கிருஷ்ணன் வரணுமேனு ஏங்கிண்டு கிடக்கிறான். அப்போ நாரதர் அவங்கிட்ட வந்து பேசின்னு இருக்கார், எனக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைக்கணுமே சுவாமின்னு பொழுது, கிடைக்கும்பா கவலைப்படாதே. அப்போ அவர் பகுலாஸ்வராஜா சொல்கிறார், இந்த சுவாமி வந்து தரிசனம் கொடுக்குற நேரம் ரொம்ப லாங்காக நீண்டு போயின்ட்டுருக்கு, எனக்கு அதனால் கொஞ்சம் மனசு அப்படி லோ ஆகிறது. மனசு ஒரு விஷயம் காலதாமதமாக கொஞ்சம் அப்படி அந்த சொரத்து குறையும் நமக்கு. இது
மனசினுடைய ஸ்வபாவம். இதெல்லாம் நார்மல், இதெல்லாம் அப்நார்மல்லாம் கிடையாது. அந்த அதிருப்தி, அந்த என்னடா போ அப்படின்னு தோன்றதெல்லாம் ரொம்ப நார்மலான விஷயம். அப்படி நல்ல பீக்கில் போகிறது, அப்புறம் டல்லாக இருக்கிறது, அப்புறம் மிடில் இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப காமன். இதெல்லாம் இருக்கிறதுலாம் நீங்கள் நார்மலாக இருக்கேன்னு அர்த்தம். நீங்கள் அப்நார்மலாலாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா விஸ்வாமித்திரர் அவ்வளோ அழகாக தபஸ் பண்ணுறார், மேனகையை பார்த்து மயங்குறார். ஸோ அதனால் நீங்கள் டிவியை பார்த்து மயங்கினா அது பெரிய குத்தமாலாம் எங்கேயும் காண கிடைக்கல. அவர் மேனகையை பார்த்து மயங்கி அப்படி ஜென்மா போய்டுறது. திரும்பி நம்மளை மாதிரி தான், இனிமேல் ஒழுங்காக இருப்பேன், இந்த நியூ இயர் அன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணுவேன்னு சங்கல்பம் பண்ணிக்கிற மாதிரி அவர் அப்பப்போ அப்படி சங்கல்பம் பண்ணிக்கிறார். பண்ணிட்டுட்டோ திரும்பி நல்லா தபஸ். என்ன பாருங்க, எமோஷ்னலாக எப்படியெல்லாம் ட்ரெயின் ஆகிறோம்னா விஸ்வாமித்திர சரித்திரம் தான் வாசிக்கணும். அவ்வளவு ஜோராக இருக்கிறவர், சம்பந்தமே இல்லாத திரிசங்கு ராஜா, அவன் சொர்க்கத்துக்கு போனா என்ன, போகலைன்னா என்ன, சரீரத்தோடு போனால் என்ன, போகலைன்னா, இவரே ராஜ்யத்தை விட்டு உட்காந்துருக்கா பிரம்ம ரிஷி ஆகணும்னு. எங்கெல்லாம் எமோஷ்னலி போய் இந்த அட்டாச்மெண்ட்றது இதுதான் அட்டாச்மெண்ட். எங்கேயோ விஸ்வாமித்திரர், எங்கேயோ திரிசங்கு ராஜா, ஏதோ அவனுக்கு உசுறு போகிற நிலைமை, இல்லாட்டி வேறு ஏதாவது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்னா நிஜமாக அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணால் நியாயம். அவனுக்கு சொர்க்கத்துக்கு இந்த உடம்போடு போகணுன்ற ஆசையெல்லாம் விபரீதம், அவசியமே கிடையாது. ஆனால் அவன் மேலே ஒரு ஆசையை கொண்டு எனக்கு வசிஷ்டர் பண்ணலை. இது என்னென்னா, ஒரு வசிஷ்டர் மேலே ஒரு வெறுப்பு இருக்குல்ல, அந்த வெறுப்புக்கு என்ன பண்ணுறார் விஸ்வாமித்திரர், அவர் அனுப்பல, என்ன அவரை விட நான் பெரிய ஆள்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு திரிசங்குக்காக ஒரு லோகத்தை உண்டாக்குறார். அதாவது திரிசங்கு லோகம்னு பேர். சாதாரணமாக இதானா திரிசங்கு மாதிரி அலையாதேன்னு பெரியவாள்லாம் சின்ன வயசுலாம் திட்டினான்னா எல்லாம் திரிசங்கு மாதிரி. அதாவது என்னென்னா, திரிசங்கு லோகம் எல்லாம் தலைகீழ இருக்கும். என்ன, திரிசங்கு மேலேந்து கீழே விழறான், இந்திரன் அப்படியே தள்ளி விட்டுறான். அப்போ அங்கேயே நில் திரிசங்குன்னு விட்டார். இவர் தலைகீழ தொங்கிட்டு இருக்கான் வவ்வால் மாதிரி. அதுக்கு வவ்வாலாவே வாழ்ந்துட்டு போயிடலாம். இதுக்கு சொர்க்கத்துக்கு போனோம். திரிசங்கு தலைகீழ இருக்க, தலைகீழாகவே ஒரு சொர்க்கம். விஸ்வாமித்திரம் அவ்வளவு தபஸ், கிராவிட்டி ஃபோர்ஸ்க்கு அகைன்ஸ்டாக தலைகீழ வச்சுட்டு இன்றைக்கெலாம் நிறைய இப்படி ஃபோட்டோலாம் எடுக்கிறோம். பல இடங்கள்ல எல்லாம் தலைகீழ இருக்க மாதிரி ரூம் இருக்கும், அங்கே போய் நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி நிறைய உண்டு, அது ரொம்ப ட்ரெண்ட் இந்த காலகட்டத்தில். இந்த காலத்து குழந்தைகள் தெரியும், வயசான எத்தனை பேர் தெரியும் எனக்கு தெரியல. சோஃபாலாம் மேலே தொங்க விட்டுருப்போம், எல்லாமே கீழே இருக்கிறதெல்லாம் மேலே இருக்கும். நம்ம ஃபோட்டோ எடுத்தால் நம்ம தலைகீழ இருக்க மாதிரியே ஒரு ஃபோட்டோவில் இப்படி காமிக்கும். இந்த ஆப்டிக்கல் இல்யூஷன் மெத்தடில் வரும். அந்த மாதிரி ஒரு லோகத்தை சிருஷ்டிக்கிறார் விஸ்வாமித்திரர். என்ன அவசியம் இருக்குது? வசிஷ்டரோட ஒரு போட்டி, வசிஷ்டர்கிட்ட ஒரு பொறாமை, திரிசங்கு மேலே ஒரு ஈர்ப்பு. இது இவருடைய எல்லா தபஸும் போகிறார். திரும்பியும் விழுறார், திரும்பியும் எழுந்துக்கிறார். ஸோ லைஃப்பில் இதெல்லாம் உண்டு. பெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன், பெரியேன் ஆயிரமின் பிறர்க்கே உழைத்து ஏழை ஆனேன் ஆழ்வார் சொல்றார். ஸோ இப்படி ஏறி இறங்கி விழுந்துட்டு இருப்போம். ஆனால் திரும்ப திரும்ப நம்ம முயற்சி பண்ணுறதை மட்டும் விடக்கூடாது. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை வாட்டி வேணால் ஃபெயிலியர்ஸ் வரட்டும், எத்தனை வாட்டி வேணால் தப்பு பண்ணலாம், திரும்பி 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 வேலை வரணும். தவறுகள் திருத்திகிட்டே தான் இருக்கணும். ஒரு தப்பு திருந்துவோம், வேற ஒரு தப்பு பண்ணுவோம், திரும்பி அதில் திருந்துவோம். லைஃப் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸுன்றதில் நான் பர்ஃபெக்ட், நான் இனி ஒரு தப்பும் பண்ண மாட்டோம் ஒருத்தனை சத்தியம் பண்ணி சொல்ல முடியாது. தொண்டடி பொடியாழ்வாரெலாம் கீழே விழுவாருன்னு யாரும் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. சல்லுன்னு விழுந்துட்டார். அப்போ அவ்வளோ கீழே இறங்கி போயிட்டார். சாதாரணமாலாம் இல்லை, ரங்கராஜனை தவிர வேற ஒரு தெய்வத்தை கூட தெரியாதவர் அப்படியே தேவதேவி காலில் போய் விழுந்துட்டார். இது ரொம்ப கஷ்டம். ரங்கராஜன் கிட்டேருந்து கீழே இறங்கி இந்திர பூஜை பண்ணாதனாலே கேவலம் சொல்லிடுவான் வைஷ்ணவா. ரங்கராஜன் கிட்டேருந்து இறங்கி நேர தேவதேவி காலில் விழுந்தா எவ்வளோ பெரிய ஃபால் இது, அத்தனை கீழே விழுந்துட்டார். ஆனாலும் ரங்கன் விடலை, திரும்பி மேலே கொண்டு வந்துட்டார். ஸோ பகவானுடைய காருண்யம் உங்கள் மேலே எப்பொழுதுமே இருக்கு, அட் எனி காஸ்ட். நீங்கள் எந்த லெவலில் போனாலும் சுவாமி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கார். உடனே ஒரு கேள்வி, அப்போ தடுத்தாட்கொள்ளப்படாதா? அந்த தடுத்தாட்கொள்வதற்கான அந்த மோசமான நிலைமை வரும்பொழுது காப்பாற்றிடுவார். அது வரைக்கும் உங்கள் உள்ளுக்குள்ளே சொல்லிட்டு இருப்பார், சரியில்லை பார்த்துக்கோ, யூ ஆர் நாட் ரைட், அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் போய் ஏமாத்த நம்ப மாட்டேன். உள்ளுக்குள்ளேருந்து ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும், சத்சங்க இருக்கு போன்னு சொல்லும். இல்லை, அவர் ஆரம்பிக்கும் போது 6:20 ஆகிடும். 6:20க்கு போனால் போதுன்னு சொல்கிறது நீங்கள், சுவாமி இல்லை.
இல்லை இன்னைக்கு மழையாக இருக்குது, இன்னைக்கு டிராஃபிக்காக இருக்குது, போக வேண்டாம், நாளைக்கு போகலான்னு நினைக்கிறது நீங்கள். இல்லை சத்சங்கம் கிடச்சிருக்கு போன்னு புஷ் பண்ணுறது சுவாமி. இந்த புஷ் அண்ட் புல், சுவாமி புஷ் பண்ண நம்ம புல் பண்ணிகிட்டே இருக்கும். இதுதான் உண்மை. ஒரு லெவலுக்கு மேலே சுவாமி என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கு மேலே தாங்க முடியாமல் டக்குன்னு பிடிச்சி விட்டுருவார், அழகாக பிடிச்சி விட்டு விட்டுருவோம். அது வரைக்கும் உங்களோட சாய்ஸை விட்டுட்டு தான் இருக்கார். நம்ம அந்த குழந்தைகளுக்கு எல்லா சாய்ஸும் கொடுக்குறோம் இல்லையா? ஒரு எல்லையை மீறும் பொழுது தான் பார்க்குறோம். ஸோ ரசிக்கணும். வாழ்க்கைன்றது ரசனை. இந்த பகுலாஸ்வராஜன் மிதிலால உட்கார்ந்து கிருஷ்ண தரிசனத்திற்காக ஏங்கிட்டு இருக்கிற அந்த பீரியடில் நாரதர் அவனோட பேசுகிறார். அதுதான் கர்க சம்ஹிதை. கிருஷ்ண தரிசனத்திற்கு முன் இஸ் வெயிட்டிங் ஃபார் லாட். அந்த டைமில் சுவாமி வரார். வரதுக்கு முன்னாடி நாரதர் வந்தாச்சு, பேசுகிறார். கிருஷ்ண விஷயத்தை சொல்லுங்கோ, என்னெல்லாம் பிரம்மாண்டங்கள் உண்டு சொல்லுங்கோன்னு பொழுது தான் பகவானுடைய அவதாரத்துக்கான காரணம் பிரம்மதேவர், மகேஸ்வரன் எல்லாரும் சேர்ந்துண்டு வைகுண்டம் போகிறா. வைகுண்டத்தில் இருக்கிற நாராயணன் இவர்கள் எல்லாரையும் கூட்டுண்டு நேர கோலோக தாமத்துக்கு போகிறார். ஸோ நேர கோலோக தாமத்தினுடைய இன்ட்ரொடக்ஷன் தான் நம்ம கர்க சம்ஹிதையில் வர நம்ம இது வரைக்கும் வைகுண்டம்ன்ற ஒரு தாமம் தான் அல்டிமேட். வைகுண்டம் அடையணுன்றது தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். பியாண்ட் வைகுண்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கர்க சம்ஹிதை பேசுறது. பாகவத்தில் கூட கிடையாது. தத்ரகத்வா ஜெகநாதம் தேவதேவம் ரிஷா கபிம் அப்படின்னு சொல்லி திருப்பார்கடல் கரைக்கு போகிறா, வைகுண்டம் போகிறா அப்படின்னு இருக்கு. சனகாதி முனிவர்கள் விஷயம் வரும்பொழுது கூட அவள் வைகுண்ட லோகம் போனால் அங்கே விடலை, அவள் தான் ஜெய விஜயா தான் அசுராளாக வரா. ஸோ நம்மளோட நாலேஜ் எல்லாமே வைகுண்டம் வரைக்கும் தான் இருக்குது. கர்க சம்ஹிதை இதுக்கு அடுத்த லெவலில் மேலே அழிச்சுட்டு போய் ஒரு பெரிய ரகசியம். வைகுண்டமே ரகசியமான இடம். இன்றைக்குமே அது எவ்வளோ தூரம்னு யாருக்குமே தெரியாத தூரத்தில் இருக்கணும். அந்த வைகுண்டத்தை கடந்து விரஜா நதியை கடந்து போனால் இருக்கிறது கோலோக தாமம்னு பேர். அந்த கோலோக தாமத்தில் யமுனா நதி, கோவர்தனகிரி, விரஜபூமி இது எல்லாம் பர்மனண்ட்டாக உண்டு. ஸோ கிருஷ்ண பக்தி பண்ணுறவாளுக்கான இடம் அந்த கோலோக பிருந்தாவனம், இல்லாட்டி கோலோக தாமம், கோலோகம்னு சொல்லுவாங்க. அந்த கோலோகம் அவ்வளோ அழகாக இருக்குது. சாதாரண பிருந்தாவனத்தை வர்ணிப்போம் இல்லையா? அந்த மாதிரி மாடுகள்லாம் மேய்ச்சிண்டு அழகாக மாட்டுக்கார பசங்க, கோபர்கள் கோபிகைகளுடைய லோகம் கோலோகம். மாடு, கோபிகைகள், கோபர்கள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அங்கே அப்படி தபஸ்லாம் கிடையாது. அங்கே எல்லாரும் ஆடிண்டும் பாடிண்டும். இந்த விரஜபூமி போனோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் பைத்திய மாதிரி ஆடிகிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று ஆடிண்டு சிரிச்சுண்டு ரொம்ப ஜாலியாக இருப்பான். விரஜபூமியில் ரொம்ப சீரியஸாக யாரையுமே பார்க்க முடியாது. யாரையுமே நீங்கள் சீரியஸாக பார்க்க முடியாது. நீங்கள் போய் இந்த ராதாரமணன், ராதா தாம் நிறைய கிருஷ்ணன் உண்டு பிருந்தாவனத்தில். ரொம்ப சின்சியராக கை கூப்பின்னு இருக்கிறத விட எல்லாம் இப்படி கைதுன்னு ஆடிட்டு தான் இருப்பாள். எல்லாம் இப்படியே தான் இருப்பாள். யாரும் அப்படியே இந்த பயபக்தின்ற ஒன்றை நீங்கள் விரஜபூமியில் பார்க்கவே முடியாது. அப்படி எங்கேயாவது பயபக்தி இருக்கவாள் யாராவது பார்த்தேன்னா அந்த ஊர் காராயில் நீங்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம். பிரஜவாசிகளுக்கு பயமே கிடையாது. எங்கள் கிருஷ்ணன், எங்கள் ராதா ராணி, அவ்வளோதான். எங்களோடையவள் ஸ்ரீஜின்னு பேர். ராதா ராணியை ஸ்ரீஜி அப்படின்னு கொண்டாடுவாள். எங்கள் கிருஷ்ணன், எங்கள் ராதா ராணி, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர். புரி ஜெகநாதனை பார்த்து ஜெகநாத பக்தர்கள் யாரும் பயப்படவே மாட்டான். பயப்படவே மாட்டான். சுகமாக இருப்பாள். அவளுக்கு அவாத்து குழந்தை பாண்டரங்கன். பண்டரீநாதனை பார்த்து பயப்படுற ஒரு வார்க்கரியை சத்தியமாக நீங்கள் காட்டவே முடியாது. நானும் பார்த்துருக்கேன். எங்கேயாவது ஒரு ஓரத்தில் ஏதான ஒரு வார்க்கரிக்கு பயம் இருக்கான்னா பயமே கிடையாது. அவளுக்கு சொல்லி கொடுத்தா கூட வராது. விட்டலா விட்டலான்னு ஜபிப்பான். விட்டல மேலே ஆசை உண்டு, காதல் உண்டு, அன்பு உண்டு, உரிமை. எல்லாருக்கும் சுவாமியின் இடத்துல உரிமை. பயமே கிடையாது. பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சுவாமி கிட்ட தவறு பண்ணாலும் திருத்தி பணிகொள்றதுக்காக தான் சுவாமி இருக்கார். அவர் ஒருவேளை தண்டிச்சாலும் கண்டிச்சாலும் அதுவும் நம்முடைய நன்மைக்குத்தான். அரிசினத்தால் ஈன்றதாய் அகற்றினும் மற்றவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே. அப்படியே தான் இருக்கேன் அப்படின்றார் ஆழ்வார். அப்போ அழகா அந்த கோலோக தாமத்தை வர்ணிக்கிறா. நேத்தியே சொல்லிட்டு இருந்த அழகா 1000 இதழ் தாமரை, 100 இதழ் தாமரை, நடுவில் மணி மண்டபம்,
ராதிகாவும் கிருஷ்ணனும் அப்படி உட்காந்துருக்கா. பீதாம்பரதாரி கிருஷ்ணன், நீலாம்பரதாரி ராதாராணி. அவள் எப்பொழுதுமே நீல வர்ணத்தை தான் உடுத்துவா ராதாராணி. ராதாராணி அவ்வளோ அழகாக இருப்பாள். ஸோ எப்பொழுதுமே ராதைக்கு நீல கலர் ட்ரெஸ் தான் பிடிக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கேயாவது அவங்க அதில் ராதையெல்லாம் இருக்கான்னா அவளுக்கு நீல ட்ரெஸ் தான் உடுத்தணும், அது ஒரு அழகு அவளுக்கு. அந்த மாதிரி ராதாராணிக்கு பிடிச்ச ஒரு காய் உண்டு. யாருக்காவது தெரியுமா? ஏற்கனவே நான் சொன்னவா யாரும் கை தூக்கப்படாது. யாருக்காவது தெரியுமா? ராதாராணிக்கு பிடிச்ச ஒரு காய் உண்டு. பிருந்தாவனத்தில் ராதாஷ்டமி அன்னைக்கு விசேஷமாக அதை சமைப்பா. ஓ இதுவா அப்படின்னு எழுதிங்க. சேம்பு இருக்குல்ல, சேப்பங்கிழங்கு. சேம்பு ராதாராணியோட மோஸ்ட் ஃபேவரட். பிருந்தாவனத்தில் பர்சானால இந்த ராதாஷ்டமி சமயத்தில் கிலோ கணக்கில் வாங்கி அவ்வளவு ஆசையாக பண்ணுவா. ராதாராணிக்கு ரொம்ப பிடிச்சது ஆர்பின்னு சொல்லுவாவா. ஆர்பி அப்படிதான் சொல்லுவாள். அந்த சேம்பு இலை இல்லை, சேம்பு கிழங்கு. ஏன்னா நீங்கள் ஒன்றே சேம்பில் நாங்கள் நல்லா சாப்பிட்றோமேன்னு சொல்லலாம். அதனால் கேரளாக்கார ராதாராணி பக்கத்தில் தான், தூரம் இல்லை. ஸோ ராதாராணிக்கு பிடிச்சது சேம்பு ரொம்ப. இப்போ ராதாராணி எப்பொழுதுமே நீலாம்பரம் உடுத்தின்னு இருக்கா. பிரம்மதேவரி வாழலாம் பிரார்த்தனை பண்ணோடனே கண்ணன் சொல்கிறான் நான் பூமியில் இறங்குறேன்றான். இப்போ ராதாராணி வருத்தப்படுறான், நீ இல்லை நான் இருக்க மாட்டேன்றா. இல்லை நீயும் வா அப்படின்றான். அப்போ ராதாராணி சொல்கிறா கோவர்தனம் பிருந்தாவனம் யமுனா இல்லாமல் வரமாட்டேன்னு சொல்ல பகவான் மூணுத்தையும் முதல்ல அனுப்பிச்சு வச்சுடுறான். அதன் பிறகு யார் யாரெல்லாம் கோபிகைகளாக வரப்போகிறார்கள்ன்ற லிஸ்ட் நேத்தியே நான் சொல்லிடு, பெரிய லிஸ்ட்டு. மத்ஸ்யவதாரத்திலேருந்து ஆரம்பித்து ராமவதாரம் வரைக்குமான அத்தனை பேரும் கோபிகைகளாக வரார்கள்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு. ஔஷதிகள் முதற்கொண்டு சக்கலமும் வருது. சுதல தேசத்தில் இருக்கவா கூட வாமனமூர்த்தியை பார்த்து மயங்கினமா நிறைய ஒரு பெரிய லிஸ்ட்டு. காட்டு ஜாதி கோபிகைகள், மலை ஜாதி கோபிகைகள், தேவஜாதி கோபிகைகள், அசுர ஜாதி ராட்சச ஜாதி கோபிகைகள், மனுஷ ஜாதி கோபிகைகள்னு கிருஷ்ண கோபிகைகளுடைய வெரைட்டிஸ் கர்க சம்ஹிதையில் விஸ்தாரமாக சுவாமியே சொல்கிறார். இது யாரோ சொல்லலை, நாரதரோ கர்கரோ யாரோ சொல்ல, பகவான் கிருஷ்ணனே ஆசையாக இந்த மாதிரி கோபிகைகள்லாம் வரப்போகிறா, இவர்களுக்கெல்லாம் நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன், இவர்கள் எல்லாரும் வரப்போகிறான்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூபத்தில் வாங்கோ அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் நான் சொன்னேன் பிரஹ்லாதன் சாத்தியக்கியா வரான் அப்படின்னு. நம்ம அம்பரீஷ சக்கரவர்த்தி யுயுதானனா வரார். ரொம்ப அழகாக இருக்கு லிஸ்ட்டு. யுயுதானஸ்ட கீதையில் வரும் யுயுதானன்னு ஒருத்தனை பற்றி. இந்த யுயுதானன் யாருன்னா அம்பரீஷ சக்கரவர்த்தின்னு கர்க சம்ஹீதையில் காண கிடைக்காது. பிரஹ்லாதன் தான் சாத்தியகி அப்படின்வான். கிருஷ்ணன் எதுக்கு எடுத்தாலும் ஏ சாத்தியகின்னு. இந்த சாத்தியகியாக வர்றது பிரஹ்லாதன்னு காண கிடைக்காது. இப்படி ஒவ்வொருத்தரும் அஸ்வத்தாமன் ஸ்வயம் சிவபெருமானுடைய அம்சமாக வரான்னு இருக்குது. அதனால தான் அஸ்வத்தாமனுக்கு இவ்வளோ பெரிய ஏற்றம் இங்கே கொடுக்குறோம். அவனுடைய அந்த குணங்கள் ஒரு மாதிரி இருந்தாலும் அவனுடைய தபஸ் ஒன்று இருக்குது. இன்றைக்கும் நம்ம டெஹ்ராடூன் பக்கத்தில் தப்கேஸ்வர் மகாதேவர்னு ஒரு கோவில் உண்டு, ஒரு குகை. அந்த குகையில் தான் அஸ்வத்தாமன் பிறந்தான். அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூட அப்பாவுக்கு வக்கில்லை, அம்மாவுக்கு பால் சுரக்கலை. அப்போ அந்த குழந்தை சிவபெருமானத்தை தபஸ் பண்ண அந்த குகையில் சொட்டு சொட்டாக பால் சொட்டித்து. அதான் தப்கேஸ்வர்னு பேர். இன்றைக்கும் அந்த குகை இருக்குது. அது உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே இன்றைக்கி தண்ணி தான் சொட்டுறது, நல்ல வேலை பால் சொட்டலை. இப்போ ஒரு பெரிய டெஹ்ராடூனில் ஒரு பெரிய க்ளவுட் பஸ்ட் வந்து வெள்ளம் வந்தபொழுது அந்த குகை முழுக்க அப்படி தண்ணி போய் மண் மூடி அப்படி இருந்து இப்போ சிவபெருமான் தலையே கொஞ்சம் அப்படி பள்ளமாக இருக்கும், தண்ணி விழுந்து 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 விழுந்து. அஸ்வத்தாமனுடைய அவதார ஸ்தலம்னே அங்கே இருக்குது. ஏன்னா இங்கே வேதவியாச சன்னிதி அஸ்வத்தாமன் இருக்கிறதுனால இந்த அஸ்வத்தாமன் விஷயம் நான் சொல்கிறேன். இப்படி பகவான் ஒவ்வொருத்தரையாக சொல்லிவிட்டு நீங்கள்லாம் உங்கள் தாமத்துக்கு போங்கோ அப்படின்னு சொல்ல பூதேவியும் அழகாக ஆசையோடு நேர பூலோகத்துக்கு வந்துடுறா. தேவர்கள் எல்லாம் அவரவர்கள் இடத்துக்கு போகிறா. ரொம்ப சந்தோஷமாக பகுலாஸ்வராஜன் கேட்குறான், ஒவ்வொன்றத்தையாக வர்ணிக்கிறார். அப்போ கிருஷ்ணனுடைய விஷயம் சொல்லும்போது கம்சனை பற்றி கேட்குறான். இந்த கிருஷ்ணன்லாம் வரதுக்கு முன்னாடியே கம்சனை பற்றி வியாக்கியானம் ஆரம்பிச்சுடுறான். கம்சன் காலநேமின்ற அசுரனாக இருக்கான். பகவான் அவனை தேவாசுர யுத்தத்தில் வதம் பண்ணிடுறார். திரும்பி சுக்கராச்சாரியார் அவனுக்கு சஞ்சீவினி மூலிகையை கொண்டு உயிர் கொடுத்துடுறார். அப்போ திரும்பி தபஸ் பண்ணுறான். அவன்தான் திரும்பவும் காலநேமி தான் கம்சனா வரான்.
இந்த கம்சனோட கேங் ஒன்று உண்டு இல்லையா, அகாசுரன், பகாசுரன், பூதனா, பிரலம்பாசுரன், அரிஷ்டாசுரன், கேசி, குவளையா பீடம், இவா எல்லாரையும் கம்சன் ஜெயிச்சு ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறான். அது வந்து டீட்டெயில் லிஸ்ட் இருக்குது. கம்சன் இதெல்லாமே கோலோக கண்டத்தில் கம்சன் யார் யார் இடத்துல போய் எப்படியெல்லாம் சண்டை போட்டு, இந்த சாணூரன், முஷ்டிகன், பலன், இந்த 5 பிரதர்ஸோட சண்டை போட்டு, நான் ஜெயிச்சா நீங்கள் எனக்கு அடிமை, நீங்கள் ஜெயிச்சா நான் உங்களுக்கு அடிமைன்னு சொல்லி சொல்லி சண்டை போட்டு ஒவ்வொருத்தரையும் அடிமையாக்குறான் கம்சன். இது எல்லாமே டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கான் அந்த கோலோக கண்டத்தில். சரியா, ராதா கிருஷ்ண ஜனனத்துக்கு முன்னாடி இந்த கிருஷ்ண விஷயம் எல்லாம் கோலோகத்தில் எல்லாம் பேசி முடித்தோடனே பூமியை பற்றி வர்ணனை வரும்பொழுது நேர கம்சன் தான். கம்சன் யார் என்ன, அப்புறம் வசுதேவர், தேவகி, இவ எல்லாரையும் சொல்லி கம்சன் எப்படி ஒவ்வொருத்தரோடையும் சண்டை போட்டு அதை சொல்கிறா. இந்த குவளையா பீட யானை வந்து ஜராசந்தனோடது. அவன் தான் அதை பிடிச்சு வச்சுனான். 10,000 யானை பலமுடைய குவளையா பீடம். அது கட்டி போட்டு வச்சிருக்கான். மதம் பிடிச்சு அறுத்துண்டு ஓடுறது. ஓடி போய் கம்சன் இருக்கிற இடத்த போய் ஏதோ வம்பு பண்ணுறது. கம்சன் அதை சுற்றி அடித்து தூக்கி ஜராசந்தன் எங்கே கட்டி போட அங்கே தூக்கி போடுறான். அவ்வளோ பலசாலி கம்சன், சாதாரணப்பட்ட ஆள் இல்லை. அத்தனை பலசாலியான அந்த கம்சனுக்கு ஜராசந்தன் பார்த்தான், இந்த யானை எப்படி பண்ணுறான்னா பெரிய ஆள் தான் சொல்லி தன்னுடைய மகள்களையும் கொடுத்து வரதட்சணையாக குவளையா பீடத்தை கொடுத்தார். இதெல்லாமே கர்க சம்ஹிதையில் இருக்கிறது, பாகவதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. ஜராசந்தன் குவளையா பீட யானை அவனுக்கு கொடுத்தான் அப்படின்னு இருக்கு. அதெல்லாம் பிபத பாகவதம் எல்லாமே இருக்கு ஜராசந்தன் கொடுத்ததெல்லாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையா ஜெயிச்சு 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 பூதனா சண்டை போட வரா கம்சன் எடுத்த. அகாசுரன் பகாசுரன்லாம் ஜெயிச்சுட்டானோ. பூத்தனா சண்டை போடும்போது நான் உன்னோட சண்டை போட மாட்டேன், நீ பெண் அப்படின்னு சொல்லி நான் உன்னை சகோதரியாக ஏற்றுக்கிறேன்றான் கம்சன். ஸோ பூதனாவோட மட்டும்தான் சண்டை போடலை, மற்ற எல்லாரோடையும் சண்டை போட்டு ஜெயிச்சு இத்தனை பேரையும் வச்சுருக்கான். அப்போ தான் அழகாக ஃபஸ்ட்டு முதல்ல சொல்கிறார். இந்த பகுலாஸ்வர ராஜா கேட்குறான், கிருஷ்ணன் பறந்தான் எல்லாம் எனக்கும் தெரியும், ஆனால் இந்த ராதாராணி விஷயத்தை சொல்லுங்கன்றான். ஃபஸ்ட்டு ராதாராணியினுடைய ஜனனத்தை பற்றி தான் சொல்லலாம். ஃபஸ்ட்டு சொல்கிறாளே ஒழிய ராதாராணி ஃபஸ்ட்டு பிறந்தாள்னு கிடையாது. ராதாராணி கண்ணனை விட பெரியவள் இல்லை. ஏன்னா இது ஒரு மித்து உட்காந்துட்டு இருக்கு, ராதாராணி பெரியவள், கண்ணன் சின்னவன். அது காரணம் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி ராதா கல்யாணம் இங்கே உண்டு. ஆரம்பமே ராதா கல்யாணம் தான். கர்க சம்ஹிதையில் ஆரம்பத்திலேயே ராதா கல்யாணம் உண்டு. இன்றைக்கி ராதா கல்யாணம் நடந்துருங்க, அது சந்தேகமே வேண்டாம். அப்போ அந்த பகுலாஸ்வர ராஜா கேட்கும் பொழுது நாரதர் ரொம்ப சந்தோஷப்படுறார். பா, உன் புத்தி அவ்வளோ ஸ்திரமாக இருக்கு, ஜோரா ராதாராணி வைபவத்தை நீ கேட்குறியடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இந்த ராதாராணியுடைய அப்பா விஷபானு, எத்தனை லட்சம் மாடுகள் இருந்தால் விஷபானு வரன் இது சொன்னேன். 50 லட்சம் மாடுகள் இருந்தா விஷபானு தேவன். நந்தகோபன்னா 1 கோடி மாடு இருந்தா நந்தகோபன். உபநந்தன் தீர்மானத்துக்கு வாங்கும். நந்தன், உபநந்தன், விஷபானு, இவ 3 பேர் சின்னவானா லோயர் லெவலில். இதுக்கு மேலே நந்தராஜன், இதுக்கு மேலே விஷபானு தேவன். நான் இது சொன்னேன், யோசிங்கோ, இல்லாட்டி திருப்பி நாளைக்கு சொல்கிறேன். ஸோ 1 கோடி மாடு நந்தராஜாவுக்கு 50 லட்சம் மாடுகள் நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நினச்சி பாருங்கள், 50 லட்சம் மாடுகளை ஒன்றா பார்த்தா அப்போ இந்த தேசம் எப்படி இருந்திருக்கும்? நீங்காத செல்வம் நிறைந்து, அவ்வளவு மாடுகள், அவ்வளவு பால், தயிர், வெண்ணெய். இன்னி காலத்தில் சொன்னால் பன்னீர், இவ்வளோ பன்னீர் இருக்குன்னா எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அத்தனை பாலுன்னா எவ்வளோ வெண்ணெய் எடுக்கலாம், எவ்வளோ நெய் எடுக்கலாம், எத்தனை விஷயங்கள் இருக்கும். அப்போ அந்த மாடுகளை வச்சுட்டு எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும். அப்போ எவ்வளோ தயிர் பானை பண்ணுவாள். அப்போ எத்தனை வயக்காடு இருக்கும். அந்த மாடுகளை மேய்க்கிறதுக்கு எத்தனை பேர் வேலைக்காராக இருப்பா. அப்போ அந்த மாட்டுக்கு எழுதி கட்டுற கண்ணி மணிலேருந்து அது பண்ணுறது எவ்வளோ பேர் இருப்பாங்க. அந்த மாட்டுக்கு லாடம் அடிக்கிறது, குதிரை அடிக்கிற மாதிரி, அதுக்கு எத்தனை பேர். சனாதன தர்மம்ன்றது வெறும் ரிலீஜன் மட்டும் கிடையாது, ஒரு பெரிய பிஸ்னஸ் வரைக்கும் எல்லாமே. இப்போ கூட பட்டாசு 6 லட்சம் கோடி விற்றுருக்கா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஹிந்து தர்மத்தினுடைய பண்டிகைகள் தான் இங்கே மணி ரொட்டேஷன்லேயே ஓடின்னு இருக்கு. இதெல்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நிஜமாவே பெரிய MBA டெக்னிக் எல்லாம் நம்மளுடைய கோவில்களை பேஸ் பண்ணித்தான் இருக்கு. கோவில்களை பேஸ் பண்ணித்தான் அத்தனை பேருடைய வாழ்க்கை. இப்போ பத்மநாபர் உற்சவம்னா ஒரு 5 பேரை வச்சு நடக்கிறதா? அந்த பூமாலை கற்றவாளிலிருந்து ஒவ்வொருத்தருக்கும் அங்கே வேலை. அதுவும் புரியலெல்லாம் பார்த்தோம்னா நித்தியம் பகவானுக்கு அந்த மண்பாண்டம் புதுசு புதுசாக அவளுக்குன்னே ஒரு ஃபேமிலி உண்டு. குலத்தொழில் பண்ணிகிட்டே இருப்பா. இந்த கொடி ஏற்றுறதுக்குன்னே ஆள் உண்டு, அவள் அதை பண்ணிகிட்டே இருப்பா. காய்கறி கட் பண்ணுறவா குளம் உண்டு, அவள் அதையே பண்ணிட்டு இருப்பா. ஜெகநாதனுக்காக காய்கறி விளைவிக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் உண்டு, அவள் அதையே பண்ணிட்டு இருப்பா. என்ன பியூட்டிஃபுல் ஸ்ட்ரக்சர் பாருங்க. இதுக்கு செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவள் அப்படியே இருந்துட்டு இருப்பா. இதுக்கு ஒரு ராஜா உண்டு, இதுக்கு ஒரு பூஜை பண்ணுறவா உண்டு, இந்த உற்சவத்துக்காக தந்திரி எல்லாம் உண்டு. இப்போ பத்மநாபர் சன்னதியில் விளையாட்டு கிடையாது. எத்தனை பேர் பார்த்துருக்கேன்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் பாருங்கள் யாரோ ஒருத்தர் விறக புலந்துட்டே இருப்பாருங்க. ஒருத்தர் நின்றுண்டு தெக்கே பக்கத்தில் முன்னாடிலாம் விறக புலந்துட்டே இருப்பார் ஒருத்தர். டெய்லி அங்கே அன்னதானம் போகிறோன்னா அந்த விறகு வச்சு தானே சமைக்கிறான். அந்த விறகு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், அது எங்கேருந்தோ வரணும், அதை புழக்கிறதுக்கு ஒரு ஆள். எவ்வளோ அழகாக ஒரு கண்டினியூட்டி இருக்குது பாருங்க. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு. அயோத்தியா, இன்றைக்கி அயோத்தியாவில் நான் நிறைய பேருக்கு நான் பேசினேன் போகும்பொழுது. அயோத்தியா போகும்பொழுது கேட்டாங்க எப்படியெல்லாம் பிழைக்கிறா தெரியுமா? அன்பிலீவபிள். நிஜமாவே ராம்லல்லா எப்படி காப்பா? இத்தனுடைய குழந்தைகள் பிச்சை எடுக்கல. கையில் ஒரு கிட்ட ஒரு ராம்லல்லா ஃபோட்டோ வச்சுருக்கு. 10 ரூபியா இப்படி தான் காமிக்கிறது. அது 3 வயசு இருக்கும், அப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கோம். சின்ன ஒரு ஆண்டர்பனர் மாதிரி வந்து நின்றுட்டு ராம்லல்லாவை வித்துன்னு இருக்கு. அழகாக பைசாவுக்கு எத்தனை பேர் பிழைக்கிறா? வெறுமை ராம்லல்லா ஃபோட்டோ மேக்னெட் ஷாப் 5 ரூபா 5 ரூபா கொஞ்சம் கொஞ்சம். இது இல்லாமல் பெரிய பெரிய கடைகள் அதெல்லாம் உண்டு வச்சுக்கோங்க. அது இல்லாமல் இந்த குழந்தைகள் போட்டுக்க லாலி பீலி, அதுக்கு ஒரு கூட்டம். ராம்லல்லா அத்தனை பேரையும் வாழ வைக்கலாம். இந்த பிரயாக்ராஜ் வந்தது எத்தனை பேர் நீங்கள்லாம் வாசிச்சேன்னு தெரியாது. ஒரு படகோட்டி இன்கம் டேக்ஸே கட்டினான். இன்கம் டேக்ஸ் கட்டினான் ஒரு படகோட்டி. நிஜமாவே நமக்கு தெரிய மாட்டேங்குது. சனாதன தர்மம் இஸ் சம்திங் பியாண்ட் யுவர் இமேஜினேஷன். இது வெறுமே ரிச்சுவல்ஸ் மட்டும் கிடையாது. வெறும் ஆச்சாரம், அனுஷ்டானம், சடங்கு, சம்பிரதாயத்தை தாண்டி ஒரு பெரிய லெவலில் அவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அயோத்தியாவில் 2-3 பேரை கேட்டார் எப்படி இருக்குன்னா, ராம்லல்லா நன்னா வச்சுருக்கேன். அவள் சொல்லும் பொழுது எனக்கு சந்தோஷம். நான் ஒரு ஆட்டோவில் போனேன், இந்த ஃபட் பேட்டரி காரில். அவங்ககிட்ட கேட்டேன் எப்படி இருக்கு? ராம்லல்லா எல்லோரும் நன்னா. அவள் சொல்லும்போது கண்ணில் தண்ணி மிஞ்சி நிமிந்து. நான் எஸ் ஜெய் ஸ்ரீராம் அப்படி வந்து நிஜமாக சொல்கிறேன். ஏன்னா வாழ வைக்கிறான்னு அவள் ரியலைஸ் பண்ணுறான் இல்லையா? ஒரு ஆட்டோக்காரன் நன்னா இருக்க சுவாமி, ஒரு குறை இல்லை. ராம்லல்லா வந்ததுக்கு அப்புறமா ஜம்முன்னு இருக்கும். அதில் அவர் அக்கம் பக்கம் பார்த்துட்டு எல்லாரையும் நல்லா வச்சிருக்காரு. பியூட்டிஃபுல். காசியில் கேட்டேன், காசியில் நிறைய உண்டு, கோவில் சுற்றி எல்லாம் நிறைய உண்டு. அப்புறம் கேட்டேன், விஸ்வநாதன் காப்பாத்தின்னு இருக்கார். விஸ்வநாதன் அப்படி வச்சுருக்காரு. எல்லாரும் அவன் சொல்லும்போது ரொம்ப எல்லாரும் சப்கோ அப்படின்னு அந்த அவன் சொல்கிறது சப்கோ அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த ஆட்டோ டிரைவர், நான் காசிலேருந்து தங்கின்னு விஸ்வநாதர் கோயில் போயிட்டு வரும்போது சும்மா அவள்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். நைமிஷாரண்யம் போனேன். அதாவது எவ்வளோ தூரம் வேர் ஓடி கிடக்குன்றதுக்காக நான் சொல்ல வரேன். நைமிஷாரண்யம் போனேன். அங்கே வந்து ஒரு கார் தான் எடுத்துட்டோம். நிறைய பேர் போனாலும் 5 பேராக காரில் உட்காந்து அங்கே இருக்க ஒரு 7-8 இடம் சுற்றி பார்க்குறது. அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன், எப்படி போயிட்டு இருக்கேன். ஒரு குறை இல்லை, பகவான் நன்னா வச்சுருக்கான். सूत पौराणिक जी है ना, वेदव्यास जी है ना, गोमती माता है और क्या है, बस चलिए सब बढ़िया है बढ़िया है बढ़िया है. அந்த बढ़िया है உள்ளுக்குள்ளே சந்தோஷம். எனக்கு என்ன, நீங்கள் சூத்த பௌராணிகர் வார்த்தை எத்தனை பேருக்கு தெரியும்? இங்கே இருக்கவாளுக்கு பாகவதம் வாசிக்கால் வேணால் தெரியும். அவன் சொல்கிறான் सूत पौराणिक जी है, वेदव्यास जी है, गोमती जी है, ललिता माता है और क्या है, भागवत है, पुराण है. அவன் சொல்கிறான் பாகவதம் இருக்கு, தூக்கி வாரி போட்டு. அவன் சொன்னான் பாகவதம். சரி இங்கடா மகாத்மியம் இப்படி பார்த்தா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா, தெரியும் இருந்தாலும் நீ சொல்ல, நீ இந்த ஊர் ஆளாச்சே. इधर ये भागवत प्रकट हुआ जी. அவன் சொல்கிறான் இங்கே தான் பாகவதம் இங்கே பிரகடனமாச்சு. அப்படியாடா, யாரா சொன்னா? அவன் நீங்கள் வேண்டதானே கேட்கலாம். இல்லைடா தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறேன்டா. சூதஜி அவர் கவுங்க, யார் சொல்ல முடியும் பாகவத்தை? சூதஜி தான் சொன்னார். யாருடா சொன்னார்? 88,000 ரிஷி புராணத்தை சொன்ன விஷயத்தை சல்லிசா வண்டி ஓட்டி அவங்ககிட்ட சொன்னான்.
சல்லிசா வண்டி ஓட்டிட்டு லெஃப்ட் ரைட் பார்த்துட்டு 88 ரிஷிகளுக்கு சொன்னான். ஏன்டா சொன்னா? அவ கேட்டா, யாரா அந்த ரிஷி, யாரா ஹெட்டு? ஓ, சவுனகாதி ரிஷி. ஏன்னா பாகவதத்தில் சவுனக உவாச்ச சூத உவாச்சன்னு படிச்சுட்டு இருக்கிறத வண்டி ஓட்டிண்டு சவுனகாதி ரிஷி கேட்டான். சூத பௌராணிகர் சொன்னார். சரி, யாரா இதுனா? அமாரா வியாஸ்ஜி. அமாரா வியாஸ்ஜி நமக்கு சொல்லியிருப்போமா? நிஜமா என் கண்ணு கலங்கிடுது. இவ்வளவு வருஷம் உபன்யாசம் பண்ணிருக்கோம், நம்ம வேத வியாசம் வரமாட்டேங்கிறது இன்னும். அவன் சொன்ன அமாரா வேத வியாஸ்ஜி. அப்புறம் இதுனா चक्र तीर्थम. एक दिन मुनि लोग उधर गया ना, भगवान से पूछा अच्छा तपस्या करने के लिए जगह சொன்னா. முனிவர்கள்லாம் போய் கேட்டா நல்ல தபஸ் பண்ணுறதுக்கு இடம் வேணும்னு. அப்போ அங்கேருந்து சக்கரத்தை விட்டாரா, அது இங்கே வந்து விழுந்து பரம பவித்திரமான தாமம்னு விழுந்தது. அதனால் ரிஷிகள் இங்கே தபஸ் பண்ணா. அதான் சக்கர தீர்த்தம். பெரிய விஷயம். நாங்கள் இங்கே உட்காந்துட்டு மேடை போட்டு மைக் போட்டு சொல்லிட்டு இருக்க விஷயத்த ஜஸ்ட் லைக் தட் கார் ஓட்டின்னு ஒரு ஆட்டோ ஒரு டிரைவர் அங்கே குழப்பு. என்ன நம்ம சொல்லிட்டு இருக்கோம், யாருக்கு என்ன தெரியும்னு? அவனுக்கு தெரிஞ்ச அந்த புராண விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்னு ஒரு பெரிய கேள்வி நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அங்கே இருக்கக்கூடிய லலிதா சக்தி பீடம், லலிதா விஷயத்தை அவன் சொல்கிறான். அரே லலிதா எப்படிரா வந்தான்? சக்தி பீட்டே அப்படின்றான். அவ்வளோ அழகா ஒவ்வொன்றா இங்கே போகலாம் அங்கே போகலாம், அது இருக்குது இது இருக்குது, சக்கர தீர்த்தம் இருக்குது. அவன் சொல்ல இதே திவ்ய தேச. அவன் என்னோட திருமண பார்த்துரு, திவ்ய தேஷ், இது திவ்ய தேசம். இது ஆழ்வார்னே கயாதா. அவன் சொல்ல ஆழ்வார் பாடியிருக்காருறான். அவனுக்கு ஆழ்வாரே யாருன்னு தெரியாது. ஆனால் திவ்ய தேசம் ஆழ்வார் பாடியிருக்கார் அப்படின்றான். நைமிஷாரண்யத்த விஷயத்தை ஜஸ்ட் வண்டியில் ஒரு ½ அன் ஹவர் 2 மணி நேரம் சுற்றிருப்பாங்க கூட வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல ஏறி இறங்கி இதனடாச்சு ஒவ்வொன்றா கோமதி நதி நீங்களடா படிச்சுன்னா ஸ்வாயம்புவ மனு சதரூபா இதர் தபஸ்யா கியா. யாருக்கா தெரியுமா? ஸ்வாயம்பு மனு சதரூபா தெரியும், பாகவதம் கேட்கறதுனால. அவள் அங்கே தபஸ் பண்ணிருக்கா எத்தனை பேர் தெரியும்? தபஸ் பண்ணியிருக்கா. அவளுக்கு அங்கே ஒரு சந்நிதி இருக்கு. ஸ்வாயம்புவ மனு சதரூபா தபஸ் பண்ணி அவளுக்கு அங்கே மூர்த்தி எல்லாம் வச்சு பூஜை நடக்கிறது. ஸ்வாயம்புவ மனு சதரூபாக்கு. ஏன் இவ்வளவு தூரம் இந்த நைமிஷாரண்யத்துக்கு வந்தேன்னா, அந்த நைமிஷாரண்யத்தில் அவ்வளவு அழகா நிருகமகாராஜாவினுடைய புத்திரனும் அவருடைய மனைவியுமா தபஸ் பண்ணான். நைமிஷாரண்யத்தில் கோமதி நதி தீரத்தில் கர்க சம்ஹிதையில் இருக்கு. தபஸ் பண்ண உடனே பிரம்மதேவர் பிரத்யக்ஷமாயிட்டாரா. என்ன வேணும்னு கேட்டோன்னே மோட்சம்லாம் அப்போ சொல்கிறாளாம். ரொம்ப அழகா மோட்சம், கணவர் மோட்சம் போயாச்சுன்னா எனக்கு குழந்தை வேணும், சத்கதி கிடைக்கட்டும், குழந்தையெல்லாம் பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா அப்படின்றார். அப்போ ரொம்ப அழகா பிரம்மதேவர் சொல்ல, நீங்கள் சொர்க்கலோகத்தில் எல்லா சுகமும் அனுபவிங்கோ, திரும்பி பூமியில் துவாபரயுகத்தில் வாங்கோ, அப்போ உங்களுக்கு ஸ்வயம் கிருஷ்ண ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ராதாராணியை குழந்தையா பிறப்பாள்னு வரம் கொடுக்குறார். அவள் ஒரு ஜென்மால அப்படி தபஸ் பண்ணுறாள். நைமிஷாரண்யத்தில் தபஸ் பண்ணி அதனாலே அவளுக்கு பூமியில் திரும்பி ஒரு ஜென்மா கிடைக்கிறது. ரிஷபானு தேவனாக, கீர்த்திதா தேவியாக. அதுக்கு முன்னாடி சுச்சந்திரன் கலாவதின்னு பேர். ரொம்ப அழகாக இருக்கு. அவள் தபஸ் பண்ணால் அவர்களுக்குத்தான் ராதாராணி குழந்தையா கிடைக்கிறாள் அப்படின்றார் நாரதர். இந்த நைமிஷாரண்யத்தில் அவள் தபஸ் பண்ணியிருக்கா. இந்த கோமதி நதி தீரத்தில் இந்த ஒரு மகாத்மியம் உண்டு. அவள் பூர்வ ஜென்மத்தை தபஸ் பண்ணான். அப்போ அவள் 2 பேரும் இந்த பூமியில் வந்துட்டாளாம். அவ்வளோ அழகாக நாமஜபம் பண்ணின்னு இருக்கா, ஸ்ரத்தையோடு தபஸ் பண்ணின்னு இருக்கா. அவள் ஊரெல்லாம் இந்த பர்சானா ரிஷபானுபுரம் தான் அவள் ஊர். ஆனால் ராதாராணி பிறக்கும் பொழுது அவள் வாழ்ந்துட்டு இருந்த இடம் ராவல். பர்சானா ராதாராணியுடைய பிறந்த இடம் கிடையாது. ராவல் தான் ராதாராணியினுடைய ஜென்மஸ்தலம். ராதாராணி வாழ்ந்த இடம்தான் ரிஷபானுபுரம். அதான் வர்சானா பர்சானான்னு மாறிடுது. ரிஷபானுபுரம்னு தான் பெருவள் பேர். ரிஷபானு குமாரி அப்படின்னு தான் ரிஷபானு நந்தினி அப்படின்னு எப்படி நந்தனந்தன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி ரிஷபானு நந்தினி அப்படின்னு ராதிகா ராணிக்கு ஒரு திருநாமம் உண்டு. இந்த ராதிகா ராணி அவ்வளவு அழகா சொல்கிறார் நாரதர்.
கர்க்க சமீதியில் எப்படி காண கிடைக்கிறதுனா ராதாராணிக்கும் கர்ப்பவாசம் இருந்ததுன்னு இருக்கு. சாதாரணமாக ராதாராணி, சீதா, கோதா இவ யாருக்கும் கர்ப்பவாசம் இல்லைன்னு பொதுவாக சொல்கிறது வழக்கம் உண்டு. ஆனால் ராதாராணிக்கு கர்ப்பவாசம் இருந்தது, அவளும் கர்ப்பத்தில் தான் வந்தாள் அப்படின்னு கர்க்க சம்ஹிதையில் நாரதர் சொல்றார். எப்படி கிருஷ்ணன் கர்ப்பவாசம் வரானோ அந்த மாதிரி ராதா ராணியும் அப்படி கர்ப்பவாசத்தில் வராளாம். ஜம்முன்னு அதைவ ராதாம் ரிஷபானுபத்னியாம் ஆவேஷரூபம் மகசப்பராக்கியம் களிந்தஜாகூல நிகுஞ்ச தேசே சுமந்திரே சா அவதார ராஜன் கணாவிருதே வ்யோம்னி தினஸ்ய மத்யே பாத்ரே சிதே நாகதிதௌ ச சோமே. சோமவாரத்தில் ராதாராணி அவதாரம், திங்கக்கிழமை மத்தியான சமயத்தில் அவதாரம். ராதாராணி பிறக்கும் பொழுது மேகங்கள்லாம் திரண்டு இருந்தது. பாத்ரபத மாசம்னு காண கிடைக்கிறது. பாத்ரபத மாசம்னா தெரியுமா? அது கூகுள் பண்ணுங்க. மலையாளத்தில் என்ன மாதம், தமிழில் என்ன மாதம் பாருங்கள். சம்ஸ்கிருதத்தில் பாத்ரபத மாசம்னு பேர் இருக்கு. அந்த பாத்ரபத மாசத்தில் அவ்வளோ அழகாக ஒரு நிகுஞ்சத்தில் குழந்தையை பெற்றாள் கீர்த்திதா தேவி. இப்படிதான் கர்க்க சமீதம் மத்தியான சமயம். ராதாராணி நட்சத்திரம் தெரியுமா? ராதாராணி நட்சத்திரம் அனுஷமா? கன்ஃபார்ம்டா? சரி, அனுஷம்தான். அனுராதா நட்சத்திரம் சொல்லுவோம் இல்லையா? அனுராதா நட்சத்திரம் அதுதான் அனுஷம். மகாபெரிவாவும் அனுஷ நட்சத்திரம் தான். வேறு யார் அனுஷம்? நிறைய பேர் இருக்கா. அனுஷம் நிறைய பேர் உண்டு. ராதாராணி சோமவாரத்தில் அவதாரம், மத்தியான சமயத்தில் அவதாரம். பாத்ரபத மாதம், பாத்ரபத மாதம் என்னன்னு கண்டுபிடிக்கும். பாத்ரபத மாதத்தில் அனுஷத்திரத்தில் அழக கணாவிருதே வ்யோம்னி தினஸ்ய மத்யே பாத்ரே சிதே நாகதிதௌ ச சோமே. அவ்வளவு அழகா அவள் அவதாரம் பண்ணும் பொழுது எல்லா இடங்கள்லையும் அப்படி மங்களகரமாக இருந்துதான். ஸ்வயம் ஸ்ரீஜி அவதாரம் பண்ணுறாளாம். ரொம்ப ஆசையோடு அவள் பூமிக்கு வராளாம். ஏன்னா கிருஷ்ண லீலையை அனுபவிக்கணும். அதாவது கோலோக பிருந்தாவனத்தில் நிறைய கிருஷ்ணலீலை அனுபவிச்சிருக்கா. இந்த இடத்துல வந்து என்னெல்லாம் பண்ண போறேன்னா, கோலோக பிருந்தாவனத்தில் அந்த அசுரவதம் இதெல்லாம் கிடையாது. அங்கே அசுராலே கிடையாது. ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டாக எல்லாம் பக்த கோஷ்டி, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அலங்காரம் ராசம், இப்படி தான் கோலோகம். அங்கே கிருஷ்ணனுடைய இந்த காம்பீரியம், அவா பார்த்த பௌருஷம் வேறு. இந்த அசுரப்பயல்களை அவன் அடிக்கிற அந்த பௌருஷம் இருக்கும் இல்லையா, அது அவள் பார்த்தது கிடையாது. அது ஒரு பௌருஷம் உண்டு. அதுக்கு நிஜமாவே ஒரு பௌருஷம் வேணும். அகம்பாவத்தை அடக்கிறதுக்கான ஒரு பௌருஷம், தீமைகளை அடக்கிறதுக்கான ஒரு பௌருஷம், துஷ்ட நிகிரகம். சத்தியமாக நமக்கெல்லாம் இந்த பௌருஷம்ன்ற வார்த்தைக்கு பெத்த பிள்ளைகளை ஒன்றும் சொல்ல முடியல. அப்புறம் எங்கே இந்த பௌருஷம் இருக்குது? குழந்தைகள் ஏதாவது நினச்சி கொடுத்துன்னா தப்புன்னு தெரியறது, சொல்ல முடியலை அப்படின்னா காம்பீரியம் இல்லைன்னு தானே அர்த்தம். எங்கே யாரா நான் சொல்லுவேன்னு தைரியமாக கை தூக்குவ பார்க்கலாம். சத்தியமாக முடியாதுன்னு எனக்கு தெரியும். தப்பு நன்னா தெரியும். பட் we don't have the guts. அந்த கட்ஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, நமக்கு அதுக்கு ரொம்ப தூரம். அந்த கட்ஸோட எக்ஸ்ட்ரீம், கட்ஸோட பர்ஃபெக்ட் லெவல் தான் பௌருஷம். யாராக இருந்தாலும் சரி, பெத்த பிள்ளையா இருந்தாலும் நரகாசுரனா இருந்தா கொல்லுவேன். ஏன்னா வராகமூர்த்தியோட பிள்ளை தான் நரகாசுரன். தப்பா போயிட்டான்னா கிருஷ்ணனா வந்து கொல்லுவேன்றான் இல்லையா, கொண்டு காட்டுறான் இல்லையா, அதான் பௌருஷம். மண்ணான் சொன்னாலும் சரி, தேசம்தான் முக்கியம்னு சீதையை காட்டுக்கு அனுப்பினா இல்லையா, அது பௌருஷம். நம்மளால முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அதான் பௌருஷம், காம்பீரியம். மடியில் போட்டு இரண்யகசிபை கிழிச்சுட்டு பிரகலாதன் கிட்ட என்னடா பண்ணுறது, அவங்க அப்பா ரொம்ப அநியாயம் பண்ணாடா, அதனால கொண்டேன்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் ஒன்றும் இல்லை.
அதுக்கு ஒரு தப்பு பண்ணாண்டா கொண்டுட்டேன்டா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் சுவாமிக்கு. ஸோ ராதாராணிக்கு அந்த பௌருஷம் பார்க்கணும்னு ஆசையம். அதனால வந்துட்டா. இனிமேல் திங்கக்கிழமைனா ஞாபகம் வச்சுக்கோ, ராதாராணியினுடைய அவதாரம் தினம் அதுதான். மத்தியான எப்படி ராமன் மத்தியானம் அவதாரம்னா அது மாதிரி ராதாராணியும் மத்தியான சமயத்தில் அவதாரம் பண்ணாள் அப்படின்னு காண கிடைக்கும். ஏற்கனவே சொன்னால் ராதாராணிக்கு பிடிச்சது நீல வஸ்திரம், ராதாராணிக்கு பிடிச்சது சேப்பங்கிழங்கு. ஸோ ராதாராணி ரிஷபானு தேவர் கீர்த்திதா தேவி இவாளுக்கு தான் குழந்தையா பிறந்தா, ஒரே ஒருத்தி தான். மற்ற புராணங்கள்லாம் 1000 இதழ் தாமரையில் யமுனையில் அவதரித்தாள் அப்படின்னு தான் இருக்கு. கர்க சமீதையில் கீர்த்திதா தேவியினுடைய கர்ப்பத்திலிருந்து ஆவிர்பவிச்சாள் ராதாராணின்னு இருக்கு. அவள் பிறந்த இடம் தான் ராவல்னு இருக்கு. இன்னைக்கு அந்த இடம் ராவல்ல ராதா ஜன்மஸ்தலம்னு இருக்கு. அந்த இடத்துல அவ்வளவு அழகா ஒரு கோவில் உண்டு. ராதாராணியோட ஸ்ரீஜி லாலின்னு சொல்லுவாவா, லாலா லாலி. அந்த லாலி கோவிலில் பார்க்கணும். ராதாராணி தவளரா மாதிரி ஒரு குஞ்சு பாப்பா இருக்கும், பெரிய முடியெல்லாம் வச்சுட்டு நிஜமாவே தூக்கிட்டு வந்துடலாமான்னு தோணும் ஆத்துக்கு. நல்ல கௌரவர்ணம் ராதாராணி. கிருஷ்ணன் ஷியாமவர்ணம், ராதாராணி கௌரவர்ணம். அந்த வெளுப்பா இருக்கிறதுனால தான் கௌரின்னு திருநாமம். நம்ம பார்வதி தேவியை ஏன்னு சொன்னால் கௌரி வெள்ளை விளையேன்னு இருக்கிறதுனால. அப்படியே அந்த ராதாராணி அவதாரம் முதல்ல சொல்றது ராதாவனுடைய அவதாரம் தான். பாத்ரபத மாசத்துல சுக்ல பக்ஷ அஷ்டமியில ராதாராணி அவதாரம். கிருஷ்ணாஷ்டமி மாதிரி ராதாஷ்டமி, ராமநவமி மாதிரி சீதா நவமி. வடக்கில் இதெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கா. நாம் மட்டும்தான் ஆஃபாக எடுத்துட்டு இருக்கோம். ஜன்மாஷ்டமி மட்டும், ராமநவமி மட்டும். அங்கெல்லாம் வால்மீகி ஜெயந்தியிலேருந்து நாரத ஜெயந்தி, நமக்கெல்லாம் நாரத ஜெயந்திலாம் தெரியவே தெரியாது. வால்மீகி ஜெயந்திலாம் நமக்கு தெரியவே தெரியாது. அங்கெல்லாம் வால்மீகி ஜெயந்திக்கு வீதியில் வால்மீகி மாதிரி வேஷம் போட்டுண்டு ஒரு ரதத்தில் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ராமன் லக்ஷ்மணன் சீதா வேஷம் போட்டு சின்ன குழந்தைக்கு வால்மீகி மாதிரி தாடியை வச்சு உட்கார வச்சு ரதத்தில் இழுத்துட்டு போவான். ஆல்ரெடி பல்லக்கில் தூக்கிட்டு போவான். நான் கண்ணெதிர்க்க பார்த்துருக்கேன், தேவப்பிரயாகையில் நான் பார்த்துருக்கேன். அங்கெல்லாம் வால்மீகி அவ்வளோ ஒரு ஏற்றம். ரிஷிகேஷ்லேயே கங்கை கரையில் ஒரு வால்மீகியோட ஒரு சின்ன சந்நிதி உண்டு. அவளுக்குலாம் வால்மீகி மகரிஷின்றது அவ்வளோ ஏற்றம். அங்கே அவ்வளோ ஆதிகவி வால்மீகி. அப்போ அழகாக அந்த ராதாராணி அவதாரம் பண்ணியாச்சு. உடனே ரொம்ப சந்தோஷம். இந்த ராதாராணி அவதாரத்துக்கு அப்புறமா தான் வசுதேவர் தேவகி கல்யாண விஷயத்துக்கே வர்றார் நாரதர். அதனால முன்னாடி பிறந்தா இடத்துல முன்னாடி சொல்லிட்டா. அந்த ராதாராணியை பற்றி ஒரு ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன், இந்த ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி ஃபர்ஸ்ட் ராதாராணியை பிராதான்யமாக கொண்டு வந்து சொல்லிட்டா. அதன் பிறகு நேர மதுரா வசுதேவர் அழகா உக்ரசேன ராஜா தேவகரெல்லாம் உட்காந்துட்டு இருக்கா. தேவகியோட அப்பாலாம் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ கர்க மகரிஷி அங்கே போகிறார். சொல்கிறார், வசுதேவனை போல சமானமான ஒரு மாப்பிள்ளை தேவகிக்கு கிடைக்க மாட்டான், அதனால் வசுதேவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கோன்னு சொல்கிறதே கர்க மகரிஷி தான். கல்யாணம் பண்ணுறதுக்கே கர்க மகரிஷி தான். அதன் பிறகு தான் வசுதேவர் தேவகி கல்யாணம் நடக்கிறது. அவ்வளோ தட்சணையெல்லாம் கொடுக்கிறார். கம்சன் அவ்வளோ அழகா அந்த ரதத்தை ஓட்டிட்டு போகிறான். பாகவதம் ஸ்டெப் பிரதர் ஸ்டெப் சிஸ்டர் தான், நேரடி அண்ணன் தங்க கிடையாது. தேவகருடைய பிள்ளை தான், பொண்ணு தான் தேவகி. அப்போ தான் அடே மூடா கம்சா, 8வது கர்ப்பத்தில் இருக்க குழந்தை தான் உனக்கு யமன் எல்லாம் சொல்ல உடனே கம்சன் அவளை கொல்ல போக. இப்போ வசுதேவர் சொல்றார், கர்க்க சமீதியில் இருக்கு, பூத்தனையோட சண்டை போட மாட்டேன்னு சொன்னவனாச்சே நீ. அவள் பொம்பளை சண்டை போட மாட்டேன்னு சொன்ன ஒரு காம்பீரியமான ஒருத்தனாச்சே நீ. சின்ன குழந்தை தங்க இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, அவளை போய் கொள்வது உச்சிதமா உமக்கு? டக்குன்னு பின்வாங்குறானா கம்சன். இதுக்கு தான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல யூஸ் பண்ணோம் அவங்க யூஸ் பண்ணணும். இது என்ன பிரச்சனைனா எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், வம்பு வம்பாக பேசின்னு இருக்கோம், அது டைம் வேஸ்ட்டு. விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே யூஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து ரொம்ப அழகான விஷயம் வாழ்க்கையில். இது எல்லாமே சொல்லி தர்றது நம்ம பொத்தாம்பதுவாக பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். சனாதன தர்மத்தை வாழறதுக்கான எல்லா சூக்ஷ்மங்களையும் சொல்லி கொடுக்கறது எல்லாம் அவ்வளோ அழகா. இந்த விஷயத்தை பிடிக்கிறார் கம்சனே. அப்படி திடுக்குன்றான். சே ஆமாம் இல்லை, நான் பூதனையை கொல்ல மாட்டேன் சண்டை போட மாட்டேன்னு ஆச்சு, ஆனாலும் என்ன கொல்ல போகிற குழந்தை அங்கே வரப்போகிறதுன்னு விட்டுருவேனா அப்படின்னும் பொழுது தான் வசுதேவர் சொல்கிறார்,
இவளோட குழந்தைன்னு தானே சொல்லியிருக்கு கம்சா, வேற ஒன்றும் கிடையாது, பிறக்கிற குழந்தையெல்லாம் கொடுத்து விடுறேன், நீ கவலையே படாதேன்னு. வசுதேவருடைய சத்தியத்தில் கம்சனுக்கு அவ்வளோ நம்பிக்கை. சாதாரண அவன்லாம் யாரையும் நம்ப மாட்டான். அவனுக்கே வசுதேவர் மேலே நம்பிக்கை வந்ததுன்னா என்ன ஒரு சத்தியம் இருக்கணும். அந்த சத்தியம் நம்ம கிட்ட இருந்ததுதான் ஜோர். இருந்தாலும் கம்சனுக்கு பயமா நிறைய செக்யூரிட்டி கார்டை போட்டு வச்சிருக்கானோ. பயந்து போயிட்டான், அப்பயே பயந்து போயிட்டான். மரணம்னு ஒன்று வரப்போகுது அப்படின்னு ஒன்று பயந்து போய் அவ்வளோ செக்யூரிட்டி கார்டை போட்டு வச்சிருக்கான். வசுதேவர் தேவகி வீட்டை சுற்றி காராகிரகத்தில் தான் வைக்கிறான், ஜெயிலில் அடைக்கலை, ஹவுஸ் அரெஸ்டில் தான் வைக்கிறான். ஒவ்வொரு குழந்தையாக பிறக்கிறது. முதல் குழந்தை பிறந்த உடனே வசுதேவர் கொண்டு போய் கொடுக்கிறார், கீர்த்திமான்னு அதுக்கு பேர். இவாள்லாம் யாருன்னு பின்னாடி கர்க்க சமீதியில் இருக்குது. இந்த முதல் 6 குழந்தைகளை கொண்டு போய் கொடுக்குறார் வசுதேவர். வசுதேவர் கொண்டு கொடுத்தோன்னே கம்சன் முதல்ல இல்லை, இந்த குழந்தையினால எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, 8வது குழந்தை மட்டும் எனக்கு வேணும், அதான் நிச்சயமாக நான் கொல்லுவேன், மற்ற குழந்தையெல்லாம் நான் கொல்ல மாட்டேன், அவ்வளோ மோசம்லாம் கிடையாது, இந்த லிஸ்ட்லேயே நான் அவ்வளோ மோசம் கிடையாது ஒரு வார்த்தை சொல்லுவேன் தெரியுமா. இந்த வாக்கியத்தை கம்சன்னு சொல்கிறான், கர்க்க சமீதியில் இருக்குது. நான் அவ்வளோ மோசம்லாம் கிடையாது, எனக்கு 8வது குழந்தை மட்டும்தான் வேணும், அதை மட்டும்தான் கொல்லுவேன், மற்ற குழந்தைகள்லாம் நான் கொல்ல மாட்டேன், எடுத்துகிட்டு போங்கோ அப்படின்றான். வசுதேவர் எடுத்துகிட்டு வரார், மனசில் சஞ்சலம் இல்லாமல். ஏன்னா இவன் வார்த்தையெல்லாம் நம்ப முடியாது, ஏன்னா அவன் ஏற்கனவே பயந்து கிடக்கிறான். எப்பொழுதுமே மனுஷாளுடைய வார்த்தைகளில் அபரிமிதமான நம்பிக்கை என்னைக்குமே வைக்காதீங்க. யார் வேணா எப்போ வேணா எப்படி வேணாலும் மாறுவார்கள். சேஞ்ச் இஸ் இன்னெவிட்டபிள். இதெல்லாம் அவள் அப்படி மாறிட்டாலாம் நீங்கள் சொல்ல முடியாது. எல்லாரும் மூடு மாறிண்டே இருக்கும், தேவை மாறிண்டே இருக்கும், வாழ்க்கையினுடைய கட்டங்கள் மாறும். அதுக்கேற்ற மாதிரி அவளுடைய வார்த்தை, செயல்கள், நம்மக்கிட்ட பழகிற மெத்தடு எல்லாம் ஒரு நாளில் மாறி போயிடும். ஒரு நாள்ன்றதே ரொம்ப ஜாஸ்தி, ஒரு க்ஷணத்தில் மாறி போயிடும். அப்படியே உள்டாவாக போயிடுவான். ஸோ வசுதேவர் என்ன பண்ணுறாருன்னா ஓகே அப்படியே வர்றாரு, அவ்வளோதான். அதுக்குள்ளேயே பின்னாடியே நாரதர் வர்றார். கர்க்கசமி அவருக்கு சொல்கிறார், நான் போனேன். நாரதர் தான் கதை சொல்லிட்டு இருக்கார் பகுலாஸ்வனுக்கு. நாரதர் சொல்கிறார், நான் பின்னாடியே போனேன், கம்சனோட அரண்மனைக்கு போனேன், கம்சன்கிட்ட யார் யார் என்னென்னு சொன்ன, வசுதேவர் யார், நந்தன் யார், யசோதா யார், இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறார். இவாள்லாம் தேவர்களுடைய அம்சம், எல்லாரும் ஒன்றை கொள்றதுக்குனே பிளான் பண்ணி வந்திருக்கா. உன்னை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒவ்வொன்றா எண்ணினா எது வேணாலும் எத்தனை வாட்டி வேணால் 8ஆக வரும். இப்படி பில்லர்ஸ் இருக்குது, இப்படி எண்ணிட்டு போனால் அது 8 ஆகிடும், அங்கேருந்து எண்ணிட்டு வந்தால் இது 8 ஆகும். அப்போ எது 1 எது 8? இங்கேருந்து எண்ணிட்டு போனோம்னா மாற்றி போனால் திருப்பி இந்த பக்கம் 8 வரும், அங்கேருந்து என்ன 8 மாறும். கடைசியில் பார்த்தா அந்த 8 பில்லருமே மாறிண்டே வரும். இல்லாட்டி நம்மகிட்ட ஒரு 500 ரூபா இருக்குது, ஒரு 8 500 ரூபா இருக்குது, எப்படி எண்ணினாலும் 8 வரும் இல்லையா. மேலேருந்து எண்ணினாலும் கீழே 8 வரும், கீழேந்து எண்ணினாலும் 8 வரும். மாற்றி வந்தா நீ இப்படி கொடுத்தா ஒவ்வொருத்தரும் எண்ணும் பொழுது மாறும் பொழுது எல்லாமே 8ன்ற எண்ணிக்கையில் வரும். தேவர்களை நம்பாத அவ கணக்கே குதர்க்கமானது. அதுக்கு ஒன்று நான் சொல்கிறேன், வாமனமூர்த்தி கேட்டது 3 அடி தான், அளந்தது 3 அடி தான், சைஸ் மட்டும் வேறு. அதே 3 அடி தான். பகவான் அதிகமாக அளக்கவே இல்லை பாவம், கரெக்டாக கேட்டது என்னமோ 3 அடி தான். ஆனால் கேட்ட சைஸ் வேற, அளக்கும் பொழுது சைஸ் வேறு. நம்ம ஊரில் சர்வேயர் அளப்பா இல்லையா, அவ்வளோதான், அளவே மாறி போயிடுது, அவ்வளோதான். 8 அடி அப்படி பெருசாக. இந்த குழந்தைகள் ஒரு சாக்லேட் தான் ஆரம்பிக்கும், 1 எடுத்து அப்புறம் இப்படி தான் எடுக்கும். அதுக்குள்ள ஒன்றுக்குன்னு இப்படி தான் கை போகணும், ஏன் இப்படி போகணும், அது எடுக்கிறது இப்படி தான் அள்ளும், அந்த மாதிரி. அப்போ அதை சொன்ன உடனே கம்சனுக்கு பயம் வந்துடுறது. குழந்தைய பிடுங்குறான், ஓங்கி அடிக்கிறான், ஒவ்வொரு குழந்தையா செத்து போய்டுறது. 6 குழந்தை செத்து போய்டுறது. 7வது குழந்தை ஸ்வயம் ஆதிசேஷன் தேவகி கர்ப்பத்துக்கு வந்துட்டார். வந்தாச்சு, நன்னா வளர்ந்துட்டு இருக்கு குழந்தை. ஒரு பாதி வருஷம் 6 மாதம் கிட்டத்தட்ட தேவகி கர்ப்பத்தில் பலராமன் வளர்றான்னு இருக்கு. 6 மாதம், சில இடங்கள்ல ஆல்மோஸ்ட் 8-9 மாதம் தேவகி கர்ப்பத்தில் இருக்குன்னே இருக்கு. அதன் பிறகு பகவான் சொல்லி யோகமாயா கொண்டு போய் ரோஹிணி கர்ப்பத்தில் கொண்டு போய் வச்சுடுறான். வச்சாச்சு. கரெக்டாக 5 நாளில் அந்த கர்ப்பம் வளர்ந்து கொடுத்தான், அப்படியும் இருக்கு கர்க்கசமீது. 5 நாளில் அந்த கர்ப்பம் வளர்ந்தாச்சு. ரோஹிணி மாதா குழந்தைய பெற்றுக்கிறான். பலராம ஜென்மஸ்தலம்னு ஒன்று உண்டு. நமக்கு கிருஷ்ண ஜென்மஸ்தலம் தெரியும், இப்போ ராதா ஜென்மஸ்தலம் சொன்னேன். கோகுலத்துக்கு பக்கத்தில் தாவூஜி, அந்த ஊர் பேரே தாவூஜின்னு பேர்.
அங்கே தான் பலராமன் பிறந்தார்னு இருக்கு. பலராம ஜன்மஸ்தலம் அதுதான். இன்றைக்கும் அங்கே பலராமருக்கு தனியாக ஒரு கோவில் உண்டு, அவருக்குன்னு ஒரு கேங் உண்டு. அங்கே பின்னாடி ஒரு குளம் உண்டு, அதுக்கு பேர் க்ஷீராப்தின்னே பேர். அங்கே ரோஹிணி தேவியும் உண்டு பலராமன் சன்னதியில். கோகுலத்தையும் 2 கிலோமீட்டர் அப்படி போனோம்னா மகாவனத்து பக்கத்தில் தான் இருக்கும். அது பெரிய அரண்மனை மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நந்தகோபுரம் என்னதான் இருந்தாலும் ரோஹிணி ராஜாத்தி, நம்மளை மாதிரி மாட்டுக்கார வீட்டிலலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளுக்கு தனியாக ஒரு மாளிகையை கட்டி அங்கே வச்சுருந்தா அப்படின்னு தான் காண கிடைக்க. அப்போ அழகாக அந்த குழந்தை பிறந்துடுத்தான் பலராமர். அவ்வளோ அழகா எப்படா பிறக்கிறார் அப்படின்னா சுவாதி நட்சத்திரத்தில் பலராம அவதாரம். நரசிம்மரோட நட்சத்திரம் மாதிரி பலராமருக்கும் சுவாதி நட்சத்திரம். இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு முன்னாடி ஒரு சஷ்டி வரும், நம்ம ஸ்கந்த சஷ்டி சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி பலராம சஷ்டின்னு ஒன்று உண்டு. ஜென்மாஷ்டமிக்கு நாளைக்கு முன்னாடி நாள் அந்த அஷ்டமியில் கண்ணன் பிறக்கிறான், சஷ்டி அன்னைக்கு பலராமர் பிறக்கிறார். ஸோ ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடின்னு சில இடங்களில் காண கிடைக்கிறது. சில இடங்களில் கிருஷ்ணன் பிறக்கிறது 2 நாளைக்கு முன்னாடி தான். கொஞ்சம் வெரைட்டிஸ் உண்டு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒவ்வொரு கல்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கதைகளில் மாறும், இடங்கள் மாறும், எல்லாம் உண்டு. அப்போ பலராம சஷ்டி அன்னைக்கு சுவாதி நட்சத்திரத்தன்ல ஜோரா பலராமர் இப்படி பிறக்கிறாராம். பிறந்த உடனேயே பலராமர் தரிசனம் பண்ணுறதுக்கு நாரதர், தேவலர், அங்கிரசர், வேதவியாசர் இவா எல்லாரும் கோகுலத்துக்கு வரோம். வந்துட்டு நந்தகோபரிட்ட சொல்கிறாராம் வேதவியாசர், நாங்கள்லாம் அவரை தரிசனம் பண்ண வந்திருக்கோம், எங்களுக்கு அவரை எடுத்து காட்டு அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு அப்போ நந்தகோபர் கேட்குறார், இவர் யார், என்ன 5 நாளில் எப்படி இவர் பிறந்தார்னு கேட்டவுடனே, இவர் ஸ்வயம் ஆதிசேஷன், பகவானியே சுமந்திருக்கக்கூடியவர். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீல்கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம், திருமார்க்கு அரவுன்னு பகவானுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணுறவர். அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரம் பலபத்ர ஸ்திருதீயஸ்து. இப்போ 3ஆவதாக பலராமனாக வந்திருக்கார். இப்படி எல்லாம் சொல்லிட்டு வேதவியாசர் சொல்கிறார். இத்தனையும் சொல்லிட்டு வேதவியாசர் பலராம தரிசனம் பண்ணி வைனோடனே நந்தகோபன் கொண்டு அந்த குழந்தையை காட்டுறாராம், பிறந்த குழந்தைய. இப்போ வேதவியாசர் ஒரு பலராம ஸ்துதி பண்ணுறார். பலராம ஸ்தோத்திரம்ன்ற நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது இல்லையா. வேதவியாசர் தேவாதிதேவ பகவன் காமபால நமோஸ்துதே, நமோ அனந்தாய சேஷாய சாக்ஷாத் ராமாய தே நமக, धराधराय पूर्णाय स्वधाम्ने सीरपाणये, सहस्रशिरसे नित्यं नमः संकर्षणाय ते, रेवती रमणत्वं वै बलदेवो अच्युताग्रजग. अच्युत अग्रजग கிருஷ்ணனுக்கு அண்ணான்னு அர்த்தம். அச்சுதாகிரஜக ஹலாயுதக, அவர் கையில் எப்பொழுதுமே ஹலாயுதம் வச்சிருப்பார், ஏற்கலப்ப. ஹலாயுதக பிரலம்பக்னக, பிரலம்பன வதம் பண்ணக்கூடியவரே. பாஹிமாம் புருஷோத்தம பலாய பலபத்ராய தாலாங்காய நமோ நமः, நீலாம்பராய கௌராய ரோஹிணேயாய தே நமக, தேனுகாரீர் முஷ்டிகாரி கும்பாண்டாரி ஸ்வமேவஹி, ருக்மியஹரி கூபகர்ணாரி. யாரெல்லாம் அவர் வதம் பண்ண போகிறோம் அந்த லிஸ்டெல்லாம் சொல்கிறார். இதெல்லாம் சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணி, காளிந்தி பேதனோ அசித்வம் ஹஸ்தினாபுரகர்ஷக விவிதாரியார்த்த, ரொம்ப அழகாக சொல்கிறார். ருக்மியை வதம் பண்ணக்கூடியவன் நீதான் எல்லாம் சொல்லி, விரஜமண்டல மண்டலமாக நீதான் இருக்க போகிறாய் சொல்லி ஒவ்வொன்றா சொல்லி, ஜெய ஜெய அச்சுத தேவ பராத்பர ஸ்வயமனந்த திகந்த கதஸ்ருதக, இப்படி எல்லாம் சொல்லி அவ்வளோ அழகாக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுறார். ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு வேதவியாசர் 100 தடவை பிரதட்சணம் பண்ணுறாராம் பலராமனை. அப்போ நீங்கள் பத்மநாபர் எவ்வளோ பிரதட்சணம் பண்ணணும் பார்த்துக்கோங்க. ஆதிசேஷனுக்கு 100 தடவை பிரதட்சணம் பண்ணிவிட்டு 100 தடவை நமஸ்காரம் பண்ணிவிட்டு, இதுவே பெரிய எக்ஸசைஸு. 100 பிரதட்சணம் 100 நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கிருந்து பத்ரிகாசிரமம் கிளம்பி போகிறாருன்னு இருக்கு. ஸோ அவர் இருந்த மணிபத்ரபுரிக்கு
பலராமரை தரிசனம் பண்ணுறதுக்காகவே வந்தார். இப்படியே காண கிடையாது. நாரத சொல்றார், பலம் பரிக்ரமிய சதம் பிரணம்ய தத்வைபாயனோ தேவ பராசராத்மஜக விஷால புத்தி முனிபாதராயனக சரஸ்வதீம் சத்யவதி சுதோயயௌ. சரஸ்வதி நதி தீரத்துக்கு சத்யவதியின் பிள்ளையான பராசரருடைய பிள்ளையான பாதராயரான துவைபாயனரான வேதவியாசர் போனார், பத்ரிகாசிரமம் போனார் அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகா இருக்கு. இவர் போயாச்சு. அதற்குள்ள தேவகி கர்ப்பத்தில் ஸ்வயம் கிருஷ்ணன் வந்தாச்சு. ஜம்முனு கிருஷ்ணன் வந்தாச்சு. தேவர்கள்லாம் வந்தாச்சு. ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணியாச்சு. ஜம்முனு கிருஷ்ண ஜனனம். இதில் ரொம்ப அழகா பகவான் எப்படி வந்தான் அப்படின்றத விதவிதமாக வர்ணிக்கிறார் வச்சுக்கோங்களேன். நிறைய விஷயம் இருக்கு. பகவான் அப்படி வரான். அந்த தேவகி கர்ப்பத்தில் சுவாமி வந்துட்டான். விதவிதமாக தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு. எல்லாரும் கிளம்பி போயாச்சு. இதுலேயும் சொல்கிறான் கிருஷ்ண ஜனனம் பாத்ரபத மாதம். அது பாத்ரபத மாதம் என்னன்னு கண்டுபிடிக்கும். பாத்ரபத மாதம் ஆவணி தானா? சங்கரா சொல்லு. புரியல. பாத்ரபத மாதம் என்னன்னு கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கும். ஆவணியா இல்லைன்னு நாளை கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆவணியா இல்லையா? அதனால திருப்பி திருப்பி பாத்ரபத மாதம் அழுத்தி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். பாத்ரபத மாசத்துல கிருஷ்ணபக்ஷம் ரோகிணி நட்சத்திரத்தில் பகவான் அர்த்தராத்திரியில் ஜம்முன்னு உலகம் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் பொழுது தேவகி கர்ப்பத்தில் சுவாமி வந்து அப்படி அக்னிக்கட்டையிலிருந்து அரணிக்கட்டையிலிருந்து அக்னி வரா போலே வந்தார். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்கவைடூரிய கிரீடக்குண்டலத்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ரகுந்தலம் உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிபிஹ விரோச்சமானம் வசுதேவ இக்ஷத. அந்த சமயத்தில் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார் நம்ம கர்காச்சாரியா. யத்ர தத்ர மகாராஜ சர்வேஷாம் மங்களம் பரம் வித்யாதராச்ச கந்தர்வாஹ சித்த கிண்ணர சாரணாகா ஜகுஹு சுநாயகா தேவாஸ்துஷ்டுவுஹு ஸ்துபிஹி பரம் நன்றுதுஹு திவி கந்தர்வாஹ வித்யாதர்யோ முதான்விதாஹ பாரிஜாதக மந்தார மாலதி சுமனாம்சி. நம்ம பாகவத்தை சொல்லும் பொழுது சுமனாம்சி நல்ல புஷ்பங்களை கொண்டு போட்டார்கள், வர்ஷிச்சார்கள். இங்கே சொல்ல பாரிஜாதக மந்தார மாலதி சுமனாம்சி. பாரிஜாத புஷ்பம், மந்தார புஷ்பம். மந்தார புஷ்பம் எத்தனை பேர் பார்த்துருக்கேன்? என்ன தெரியுமா? பிச்சி மந்தாரம் துளசி வெள்ளை கலரில் இருக்குமா? வேறு கலர் உண்டா? அப்புறம் வேறு கலர் உண்டா? இந்த மந்தாரப்பூக்கு தான் ஆத்திப்பூன்னு பேர். அதை சிவபெருமான் தலையில் வச்சுப்பாங்க, ஆத்திச்சூடின்னு பேர். அதுக்கு தான் எவ்வளவும் கேட்டேன். இந்த மந்தாரப்பூ இருக்கு இல்லையா, அந்த மந்தாரம் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச பூ. அதனால் எவ்வளவும் கேட்டேன் நான். வெள்ளை கலரில் இருக்குமா, என்ன கலரில் இருக்கும், அவ்வளோ பெருசும். அது ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடின்னா நம்ம கிரந்தம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆத்திய சூடின்னு இருக்க சிவபெருமான் பேரே ஆத்திச்சூடி. அதை ஆரம்பித்து சொல்கிறதுனால அந்த கிரந்தத்துக்கு பேரே ஆத்திச்சூடி. ஔவையார் ஆத்திச்சூடின்னா ஆத்திய சூடின்னு இருக்கிற சிவபெருமான் அர்த்தம். அதுவே அவ்வளவும் கேட்டேன். மாலத்தின்னு ஒரு புஷ்பம் உண்டு. எத்தனை பேர் பார்த்துருக்க? மல்லி மாதிரியே இருக்கும், மல்லி மாதிரியே இருக்கும். ஆனால் வாசம் வித்தியாசமாக இருக்கும். என் கூட வந்த சில பேருக்கு நான் காமிச்சிருக்கேன். 2-3 இடத்துல நான் பார்த்துருக்கேன். ரிஷிகேஷில் உண்டு, அந்த ஒரு ஆசிரமம் உண்டு, ஆனந்தமயி ஆசிரமத்தில் உண்டு. புரியில்
தோட்டா கோபால் உண்டு, தோட்டா கோபால் அங்கே உண்டு. அந்த இடத்துல மாலத்தி கொடி உண்டு, மாலத்தி புஷ்பம் உண்டு. பாகவத்தில் நிறைய இடத்துல இந்த மாலத்தி புஷ்பத்தை பற்றி வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். எங்கேயாவது செடி கிடச்சா கொடி கிடச்சா வாங்கி வைக்கும். ரொம்ப நல்ல வாசனை, கிருஷ்ணனுக்கு பிடிக்கும். ஸோ பாரிஜாதகம் மந்தார மாலதி சுமனாம்சி ரொம்ப அழகா சொல்றார். முமுச்சுஹு இங்கே வருது, முமுச்சுஹு தேவா முக்கியாச்ச கர்ஜந்தச்ச கணாஜலே. தேவர்கள்லாம் அவ்வளோ அழகா புஷ்பங்கள் எல்லாம் அப்படி வருஷிக்கிறா. இந்த மேகக்கூட்டங்கள்லாம் நல்லா கர்ஜனை பண்றதுன்னே சொல்ற. கர்ஜனை பண்றது பாத்ரே புதே கிருஷ்ணபக்ஷே தாத்ரக்ஷே ஹர்ஷனே விருஷே கர்ணோஷ்டம்யாம் அர்த்தராத்ரே நக்ஷத்ரே சமஹோதயே அந்தகாராவிருதே காலே தேவக்யாம் சௌரி மந்திரே ஆவீராசீத் ஹரிஹி சாக்ஷாத் க்ஷாமத்வரே அக்னிவத். அரணிக்கட்டையிலிருந்து அக்னி வரா போல தேவகிட்டேருந்து அப்படி கிருஷ்ணன் வந்தான் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். இப்படி கிருஷ்ண அவதாரம் ஆயிடுறது. கிருஷ்ண அவதாரம் ஆயிடுறது பகவான் ஜம்முன்னு காட்சி கொடுக்குறான். அந்த வசுதேவர் தேவகி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறா. பகவான் சொல்கிறான், கிருஷ்ணியாக இருந்தள், சுத்தபஸாக இருந்தள், கஷ்யப்பராக இருந்தள், அதித்தியாக இருந்தள். இப்போ நீங்கள் வசுதேவர் தேவகியாக வந்திருக்கள், நான் வந்திருக்கேன். இப்போ ரெண்டு பேரும் பயப்படுறா. கம்சனால ஏதான கஷ்டம் வந்துருமோ அப்படின்னு பயப்படும் பொழுது பகவான் சொல்கிறான், பயப்படவே வேண்டாம். பகவான் சொல்கிறான், ததா அபவம் பராத்பரோ நீத்வாதமாம் பிராபய நந்த மந்திரம். என்னை கொண்டு போய் நந்தகோபர் வீட்டில் விட்டுடுன்றா. நந்த மந்திரம்னே சொல்றார். நந்தகோபன் கோவில் ஆண்டாள் சொல்வா. அதுதான் நந்த மந்திரத்தில் என்னை கொண்டு போய் விட்டுடு, அப்போ நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அடுத்த க்ஷணம் குழந்தையா மாறிடுறான். குழந்தையா மாதிரி கையை காலை உதச்சி இப்படி சினுங்குறானா கிருஷ்ணன். உடனே ஹோ 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 அப்படின்னு லேசாக அவனை இப்படி கையை வச்சு இப்படி ஆற்றாரான் வசுதேவர். தேவகி பார்த்துட்டு இருக்க. அவனை அவன் மடியில் போட, தேவகி மடியில் வச்சு இப்படி தற்றா. குழந்தை தூங்கிடுத்தான். அந்த கேப்பில் அவளுக்கு அந்த ஒரு லாலன சுகத்தை கிருஷ்ணன் கொடுத்துறான். இது கர்க சம்பீதியில் இருக்குது, பாகவத்தில் இல்லை. அந்த சமயத்தில் ஏன்னா குழந்தைய பெற்றிருக்க அந்த ஒரு லாலன சுகம் வேணும் இல்லையா, அது ஒரு சந்தோஷம் இல்லையா. அந்த மொமெண்ட்டில் பகவான் இப்படி சொல்ல உடனே அது லேசம் பெரிய சவுண்டு போட்டு சத்தம் போட முடியாது. ஏன்னா எல்லாம் எழுந்துருவான். ஊரே தூங்கிட்டு இருக்கு. லேசா அது அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் சின்னங்கள் கேட்கும் ராத்திரி தூக்கும் போது. அந்த மாதிரி மெலீசான ஒரு சின்னங்கள் ஹோ சத்தம் போடக்கூடாது. இப்படியாச்சும் ஆடுறா. இந்த தேவகி ஏக்கமாக பார்க்குறா. மடி இருக்கு சரி இருந்தா அப்படின்னு சொல்லி மடியில் வச்சு லேசா அப்படி தட்டுறா. அப்படி தூங்கிடுத்து. அப்படி சொடுக்க போடும். குழந்தைங்களுக்கு தான் அப்படி தூக்கம் வரும், நமக்கு வராது. அப்படி அது தூங்கும்போது அப்பா அப்படி இருக்கான் பையன். குஞ்சலமாக இருக்கும், ஒரு ட்ரெஸ்ஸும் கிடையாது, கணங்கரேன்னு ஒரு குட்டிக்கிச்சா பையன். நம்ம பத்மநாபர் கோவில் இடது பக்கத்தில் தொட்டிலில் போட்டிருப்பா இல்லையா, தொட்டிலில் போட்டு ஆட்டினானும் இருக்குது கர்க சம்பீதையில். பாகவத்தில் இது இல்லை. இதெல்லாம் தான் அந்த நுணுக்கங்கள் கர்க சம்பீதை விஸ்தாரமாக இருக்குது. குழந்தை அப்படி தூங்கியாச்சு. உடனே வசுதேவர் நினைக்கிறேன், ஓ நந்தகோபர் வீட்டில் கொண்டு போய் விட சொன்னாரே. நந்தகோபுரம் வசுதேவர் ரிலேஷன்ஸ். அது என்ன ரிலேஷன் அப்புறமா சொல்கிறேன். ரிலேஷன் அவள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, அதை தாண்டி ரிலேஷன். உடனே அழகாக நந்தகோபுரத்தை கொண்டு போனால் நினச்ச உடனே வசுதேவருக்கு அதுக்கு விலங்கெல்லாம் அருந்து போய்டுறது. குழந்தைய எடுத்துக்கிறா. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா. கர்க சமீதியில் சொல்கிறார், யாரோ கதவை திறந்து விட்டான். கதவுகள்லாம் யாரோ திறந்து விட்டா, யாரோ விலங்கெல்லாம் அறுத்து விட்டா. அவர் வெளில போன உடனே மேகங்கள் இன்னும் நன்னா திரண்டுதான். இந்த கிருஷ்ணன் வெளியில் வந்த உடனே இன்னும் மேகங்கள் நன்னா கூடித்தான் ஜோன்னு மழையாம். அதாவது இந்திரனோட மழையை பொழியாம பாருங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய மழை பெய்யறதான். மழை பெஞ்சு வெள்ளக்காடாக ஓடுறதான் யமுனா. அதில் சிங்கம் யானையெல்லாம் அடிச்சுட்டு போகிறதான். கர்க சமீதியில் இருக்கு. அவ்வளவு வெள்ளமா. அந்த வெள்ளத்தில் ஒரு ஓரத்தில் நடந்து போகிற வசுதேவர் தலையில் தூக்கி வச்சுட்டு
ஆதிசேஷன் வந்து கொடை பிடிச்சுட்டு அப்படியே வரார் சுவாமியோட ஜம்முன்னு பார்த்துட்டு. தூய பெருநீர் யமுனை வழி விட்டுடுறா, அழகா அங்கே போறா. இவர் இந்த குழந்தையை எடுத்துட்டு கிளம்புறாருலே வசுதேவர். அந்த சமயத்தில் தான் நந்தனுக்கு குழந்தை பிறக்கிறது. டைமிங் வரைக்கும் சொல்றார். இவன் பிறந்தாச்சு, ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு, தூங்கியாச்சு, வசுதேவர் எடுத்து கிளம்புறார். அங்கே யசோதா கிட்ட குழந்தை பிறக்கிறது. அதுதான் சகோதரின்னு. அவளுக்கு தான் நந்தாதேவின்னு பேர். இதுதான் உத்தராகண்டோட பீக் நந்தாதேவி. இன்னைக்கும் நந்தாதேவியை ஊரில் பிரஜபூமியில் யாரும் கொண்டாடினா பார்க்கல. உத்தராகண்டில் நந்தாதேவி உற்சவம் அவ்வளோ ஃபேமஸ். அந்த தேவிக்கு அவ்வளோ மரியாதை. ஏன்னா அந்த தேவி நேர ஹிமாலயம் வரலாம். அதனால நந்தாதேவி உற்சவம்ன்றது எப்படி பத்ரிநாதன் கேதாரநாதன் சிரேஷ்டமோ அதுபோல உத்தராகண்டில் நந்தாதேவி அந்த பீக் பார்த்து பார்த்து நமஸ்காரம் பண்ணுவாள். அவளே அங்கே சிகரமாக இருக்கான்னு பாவம். உத்தராகண்ட் மாநிலத்தில் இன்றைக்கும் நந்தாதேவி பீக் உத்தராகண்டில் போனோம்னா நந்தாதேவி பீக் தான் அவ்வளோ விசேஷம். இங்கே வரைக்கும் யாரும் ஏறினதில்லை. அவ்வளோ டஃபஸ்ட் ஒரு பீக் நந்தாதேவி. அப்போ அழகாக வசுதேவர் வந்தாச்சு, எடுத்துட்டு வரார். யசோதை குழந்தை பிறந்தது தெரியுதான், என்ன குழந்தைன்னு தெரியல, டயரில் தூங்கிட்டாலாம். கர்க்க சமீதியில் சொல்கிறார், டயரில் தூங்கிட்டா. இவர் வந்தாச்சு, உள்ளே வந்தாச்சு, குழந்தைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு, எடுத்துட்டாச்சு. அழகாக எடுத்துட்டாச்சு. நேராக வந்தார். ஆஸ் யூஷுவல் கதவெல்லாம் மூடிக்கிறது. வீல் இவள் கத்த, அங்கேருந்து கம்சன் பயந்து அலறி அடித்து ஓடி வர அந்த குழந்தைய அப்படி காலை பிடிச்சி அப்படி அடிக்க நந்தாதேவி ஆவிர்பவிச்சு, அஷ்டபுஜ துர்கையா ஆவிர்பவிச்சு, அடே மூடா கம்சா எங்கேயோ பிறந்துட்டான், இவளை கஷ்டப்படுத்தாதேன்னு சொல்லிட்டு அவள் மறைஞ்சு போயிடுறான். அவன் அங்கே மறையிறவள் தான் நந்தாதேவியில் வந்து உக்காந்து விடுறான். அதனால தான் அவ்வளவு சிரேஷ்டமாக அந்த நந்தாதேவி உற்சவத்துக்கு அந்த உத்தராகண்ட் மாநிலத்தில் இருக்கவா மலை மேலே போய் நல்ல ஹைட்டில் போனால் தான் அந்த பிரம்ம கமல்லாம் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15,000 அடி வசரம் போனால் தான் அந்த பிரம்ம கமல் புஷ்பம் எல்லாம் கிடைக்கும். ரொம்ப பத்ரிகாசிரமம் கேதாரில் கூட பூக்காது, அதுக்கு இன்னும் மேலே மேலே போகணும், அப்போ தான் கிடைக்கும். அந்த ஊர் பசங்க யங்ஸ்டர்ஸ் இருப்பா. அந்த ஊரில் பெரியவா சொல்லுவா, அப்படி போ விரதம் இருந்துண்டு காலில் செருப்பெல்லாம் போட்டுக்காம முதுகில் ஒரு கூடையை கட்டிண்டு ஜபிச்சுண்டே ஏறுவா. மலை ஏறி அவ்வளவு பூவை பிரிப்பா. பிரித்து மூட்டை அப்படி கூடையில் அப்படி தூக்கிண்டு அந்த பசங்க அப்படி வரும். ஊருக்குள்ளே ஆரத்தி எடுத்து அவளை நமஸ்காரம் பண்ணி வரவேறு. நமக்கு தெரியாத ஒரு சம்பிரதாயங்கள்லாம் நிறைய இருக்குது. கொட்டி கிடக்கு. நமக்கு இன்னும் பத்மநாபரே ஒன்றும் தெரியலையே. பத்மநாபர் முன்னாடி டெய்லி வாசிக்கிறாளே, என்னென்ன கீர்த்தனைன்னு தெரியுமா? கட்டியம் சொல்கிறா. யார் எழுதினான்னு தெரியுமா? யார் எழுதினா பத்மநாப கட்டியம்? யாரா? மகாராஜா சுவாதி திருநாள் எழுதின கட்டியம் அது தமிழில். டெய்லி சொல்கிறாளே தேவதேவோத்தமா, டெய்லி அதே கட்டியமா மாறுறதா? மாறுமா மாறாதா? மாறுமா மாறாதாடா? கூடு அவனு கூடு. மாறுமா மாறாதா? டெய்லி கட்டியம் மாறும். நேத்தி பல்லக்கு என்ன கட்டியம்? நேற்று தாண்டா தசவதார கட்டியம். ராத்திரியா 4 மணிக்கா? ராத்திரி. நேற்று ராத்திரி தசவதார கட்டியம். அப்பேற்பட்ட பத்மநாபா மத்ஸ்யாதி அவதாரங்களை சொல்லி பத்மநாபான்னு வர்றது. அதான் சொல்ல, ரசிக்கணும், ரசிங்கோ, உற்சவத்தை ரசிங்கோ. அங்கே நின்று வெட்டி கதை பேசாதீங்கோ. அங்கே நின்று சௌக்கியமா எப்போ வந்தேன், அதான் வந்து தொலைச்சுட்டாலே, நீங்கள் தான் பார்த்துட்டேளே, அதை முடிச்சுட்டு அப்புறம் கேளுங்கோ. இந்த கட்டியம் சொல்கிறான்னா அதை கேட்கணும். அந்த சம்ஸ்கிருத கட்டியம் தமிழில் ஒரு தெய்வீகம். தேவர்கள்லாம் இறங்கி வந்து நின்றுருக்கா, சப்தரிஷிகள்லாம் இறங்கி வந்து நின்றுருக்கா. எனக்கே ஒரு ஆசை உண்டு, 14 பிரார்த்தனை பண்ணுற அந்த கட்டியம் சொல்லும்போது நல்ல ஒரு மைக் வச்சு ஜம்முன்னு கேட்கணும். அப்போ இன்னும் ஸ்ரத்தையோடு கேட்பா. நடக்கும், நடத்தி காட்டுவார் பத்மநாபன். அது சந்தேகமே கிடையாது. அது உங்களுக்கு தெரியாது பத்மநாபன் ஸ்திதி எப்படி வரப்போகுதுன்னு.
இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக இந்த ஐஸ்பர்கோட டிப்பு தான் நீங்கள் பார்த்துருக்கு, இன்னும் இருக்கு. பத்மநாபன் அத்தனை பெரியவன், சாதாரணப்பட்டவன் இல்லை. ஏதோ சும்மா என்ன தெரியும் பத்மநாபனை பற்றி, பெரிய தனம் கிடைச்சிருக்கு, நீங்காத செல்வம். இப்படிலாம் கிடைச்சிடாது, நிஜமாவே இப்படிலாம் கிடைச்சிடாது. என்ன தவம் செய்தனை, இப்படிதான் நான் ஒவ்வொரு வாட்டியும் திருவனந்தபுரத்து வாசிகளை பார்க்கணும், என்ன தவம் செய்தனைன்னு. அதுவும் என்ன சொல்றது, அவன் பெரியவன், நீங்கள்லாம் பாக்கியசாலிகள், இவ்வளோதான் எனக்கு சொல்ல தெரியும். அந்த மண்ணில் நிற்கிறேன்னா சும்மா இல்லை, உங்களுக்கு தெரியாமலே எத்தனையோ ரிஷிகள்லாம் வந்து நின்றுட்டுருக்கா அந்த கூட்டத்தோட கூட்டமாக. இந்த மண்ணெல்லாம் பக்தாங்கிரி ரேணு, பக்த பாத தூளி, சும்மா கிடையாது, ஏதோ உற்சவம் இல்லை. இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவ்வளவு எஃபெக்ட்ஸ் உண்டு. சாதாரண ஊர் இல்லை அனந்தபுரம், அதனால அனந்தபுர நகரம் புகுதும் இன்றேன்றார் நம்மாழ்வார். வேறு எந்த ஊருக்கும் இன்றைக்கி போய் நுழைன்னு சொல்லவே இல்லை நம்மாழ்வார். வேத சாரத்தை சொன்னவர். திருவனந்தபுரத்துக்கு போய் நுழைஞ்சுடுன்றார். ஸ்ரீரங்கத்துக்குலாம் அப்படி சொல்லலை, திருவனந்தபுரத்து மட்டும்தான் சொல்லார். அனந்தபுரம் நகரம் புகுதும் இன்றே 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 தண்டோரா போட்டு அடிக்கிறார். ரசிங்கோ, இந்த கட்டியம்லாம் காது கொடுத்து கழுவும், அது ஒரு சுகம். பத்மநாப வைபவத்தை சுவாதித்தினால் அப்படி சாரமாக பிடிஞ்சு கொடுக்குறார். அப்படி அந்த கிருஷ்ணன் ஜோரா, கம்சன் அப்புறம் புலம்புறான். ஜம்முன நந்தாதேவி விஷயம் சொல்லியிருந்தேன், அப்புறம் தான் பத்மநாபர் கட்டியம் எல்லாம் சொல்லிட்டேன். கம்சன் புலம்புறான், தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிச்சிருங்கோன்றான். அதன் பிறகு அவளை கிருஷ்ணனை கொள்றதுக்கு ஆளெல்லாம் அனுப்புகிறான். நந்தகோபர் பறி கட்டுறதுக்கு போகிறார். போயாச்சு, பின்னாடியே பூதனா வரா. பூத்தனா விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பூத்தனா வரா, படுத்துட்டு குட்டி குழந்தைய எடுத்துக்கிறா, மடியில் வச்சுக்கிறா. யசோதா ரோகிணி தான் ஸ்வயம் ஸ்ரீதேவியோ அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கா. எப்படி ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கா தான் நம்மளை ஏமாத்துவா. ரொம்ப டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுறவா, அப்படி ஜம்முன்னு பேசுகிறவா, ஸ்டைலிஷாக பேசுகிறவா, இவகிட்ட தான் ஜாக்கிரதாக இருக்கணும். உங்களை கத்துறவா, சண்டை போடுறவங்க நீங்கள் தைரியமாக இருக்கலாம், யோசிக்கவே வேண்டாவா. நேரடியாக சண்டை போட்டுருவா, நேரடியாக கத்துவா. யாராவது உங்களை கொண்டாடுறா, யாராவது உங்களை வாவ்னு சொல்கிறான்னா அவர்களை மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கும். பி கேர்ஃபுல். பூத்தனா அம்பிட்டு அழகாக வரா, செம்ம ஹேண்ட்ஸம். அப்படி ஹேண்ட்ஸம் சொல்லக்கூடாது, பியூட்டிஃபுல்லாக இருக்கா. மயங்கி போயிட்டா, சாக்ஷா ஸ்ரீதேவியோன்னு. அவள் தன் மார்பில் ஹாலால விஷத்தை தடவிண்டு வராளாம். எவ்வளோ விஷம் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஹாலாகல விஷத்தை தடவிண்டு வந்துட்டா, கண்ணனை தூக்கி மடியில் வச்சிருந்தாச்சு, பால் கொடுக்குறா. கண்ணன் உசுரோட சேர்த்து குடிச்சுட்டான். ஏன் ஹாலாகல விஷத்துன்னா, கிருஷ்ணனுக்கு ரொம்ப நாள் ஆசை. அந்த ஹாலாகல விஷம் நம்ம டேஸ்ட் பண்ணவே இல்லை. எல்லாத்தையும் சிவபெருமானே டேஸ்ட் பண்ணிட்டார். எப்போ பார்த்தாலும் சிவபெருமான் என்ன இருந்தாலும் அந்த விஷம் எப்படி இருந்து கேட்டுகிட்டே இருப்பானோ கிருஷ்ணன். அது தனி டேஸ்ட். அதுக்காகவே பூதனாவுக்கு அந்த புத்தி வந்து ஹாலாகல விஷம் எங்கேருந்து கிடச்சுன்னு தெரியல அவளுக்கு. அதை எடுத்து முளையில் தடவிண்டு வந்து கிருஷ்ணனுக்கு கொடுத்தாலாம். கர்க சம்பீதியில் இருக்குது. அப்போ உடனே ஹாலாகல விஷத்தோடு சேர்ந்து கண்ணன் அவள் உயிரை குடிக்க அவளுடைய ஸ்வரூபம் வெளில வந்துடுத்து. பேய்த்தனமாக கத்திண்டு ஓடி வரா. அதாவது நமக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது, கோபம் வரும்பொழுது நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதான் உங்களுடைய உண்மையான ஸ்வரூபம். நீங்கள் மேக்கப் பண்ணிட்டு ஹாய் எப்படி இருக்கா, சிக்கமாக இருக்கா, ரொம்ப சந்தோஷம், இது எதுவுமே உங்கள் ஸ்வரூபமே கிடையாது. நீங்கள் உங்களை மாதிரி உண்டா, இதெல்லாம் பொய். உங்களுக்கு ஒரு கோபம் வரும் பொழுது உங்கள் உள்ளேருந்து ஒன்று வெளில வரும் பாருங்க, அது என்ன நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதுதான் நீங்கள். அது மாறிடுத்துன்னா ஜோர், அது மாறணும். அந்த கோபத்தில் தன்னிலை மறந்து ஒரு அரக்க சுபாவத்துக்குள்ளே போகிற மாதிரிலாம் அந்த சமயத்தில் அரக்கத்தனம் இல்லைன்னா நிஜமாவே அஹோ பாக்யம். பத்மநாபர்கிட்ட அந்த ஸ்திதியை கேளுங்க, அந்த ஸ்திதியை கேளுங்க.
நான் நன்னா இருக்கும்போது பிரார்த்தனை பண்ணுறதுலாம் வர கோபத்தில் ஒரு உக்ரம் வருது இல்லையா, அது உக்ரம்லாம் சொல்லப்படாது, அது அசுரத்தனம், ராட்சசத்தனம். அவரோட சொரூபம் வெளில வந்தாச்சு, கீழே விழுந்தாச்சு. அவருடைய அந்த ஆத்மா சத்கதி அடைஞ்சு அப்படி புஷ்பக விமானத்தில் போகிறது. பாகவத்தில் இது உண்டு, நீங்கள் பார்த்துருப்பேன். அவள் சரீரத்தை வெட்டி எரிக்கிறா, நல்ல அகில் சந்தன வாசனை எல்லாம் வர்றது. பகுலாஸ்வராஜா பிடிச்சுட்டான் நாரதரை. அப்படி என்ன அவள் புண்ணியம் பண்ணா? கிருஷ்ணனுக்கு பால் கொடுக்குற பாகியம் எங்கேருந்து அவள் கிடச்சிது? அது இல்லாமல் மோட்சம் எப்படி கிடச்சிது? இப்போதானே வந்தா, இது எப்படி நடக்கும்? அப்போ என்னமோ புண்ணியம் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு காரணம் இருக்கு, சொல்லுங்க ஒன்றுட்டான். நாரதருக்கு ஒரே குஷி. பூர்வ ஜன்மத்தில் மகாபலியினுடைய மகள் பேர் தெரியுமா? விந்தியாவளி அல்ல, மகாபலியினுடைய பொண்ணு. சரி, கண்டுபிடிங்க, தேடிங்க, பரவாயில்ல. மகாபலியினுடைய பொண்ணு வாமனமூர்த்தி வந்து அர்க்கியம் தானம் கேட்குறான் இல்லையா, அப்புறம் நினைக்கிறாள், ஐயோ இந்த மாதிரி ஒரு குழந்தை கிடச்சி நான் பிள்ளையா பெற்று வளர்க்கணுமேன்னு நினைக்க, இவன் அர்க்கியம் விட இவன் நினச்சி முடிக்கிற நேரத்தில் சுவாமி ஓங்கி உலகளந்து 2 அடி அளந்துட்டு 3வது அடிக்கு தலையில் கால் வச்சு அழுத்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. இவன் நினச்சி முடிக்கிறதுக்குள்ள வாமனன் திரிவிக்கிரமனாகி ஓங்கி உலகளந்த உத்தமனாகி பலிய பாதாள லோகத்தை கொண்டு தள்ளி போய் செக்யூரிட்டியாக நின்னாச்சு. இவ்வளவு நடந்தாச்சு. அவளுக்கு பயங்கர கோபம், இவனுக்கான பாலை கொடுக்கணும், விஷத்தெல்லாம் கொடுக்கணும், கொண்டு போடணும்னா. பகவான் பார்த்தான், அதுக்கும் தத்தாஸ்து இதுக்கும் தத்தாஸ்து, சேர்த்து தத்தாஸ்து. அப்படியே நல்லா ஜாக்கிரதையாக கேட்கணும். அவள் பூத்தனாவா வந்தா, அதனாலே சத்கதி அடைஞ்சா. இது பாகவத்தில் இல்லை, கர்க சம்ஹிதையில் என்ன விசேஷம்னா, இனிமேல் ஒவ்வொரு ராட்சசாலா சொல்லுவேன், இவர்கள் பூர்வ ஜென்மத்தில் என்னவாக இருந்தார்கள், எதனாலே இந்த ஜென்மாவில் இந்த அனுபவம் கிடைச்சதுன்னு கர்க சம்ஹிதையில் ராட்சசர்களுடைய பூர்வ ஜென்ம விருத்தாந்தத்தை சொல்றார். பூத்தனா சத்கதி அடைஞ்சா, அவளுக்கு இப்படிதான் அவ்வளவு அழகா சத்கதி கிடைச்சது. உடனே கோபிகைகள்லாம் வந்து கிருஷ்ணனை தூக்கி அவனுக்கு அழகா ரக்ஷ பண்றாளாம். கோபியா ஊச்சு ஸ்ரீகிருஷ்ணஸ்தே சிரப்பாத்து வைகுண்ட கண்டமேவஹி ஸ்வேதத்வீபபதி கர்ணோ நாசிகாம் யஜ்ஞரூபதிருக்கு ரிசிம்ஹோ நேத்ரயுக்மம் ச ஜிஹ்வாம் தசரதாத்மஜः. கிருஷ்ணனுடைய அவயவங்களை சொல்லி நரசிம்மன் காப்பாற்றட்டும், ராமன் காப்பாற்றட்டும். கந்த சஷ்டி கவசம் இருக்கு இல்லையா, சஷ்டி கவசத்தில் நம்ம சரீரத்துக்கு நம்ம பிரார்த்திக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கிருஷ்ண சரீரத்துடைய ஒவ்வொரு அவயவத்தையா சொல்லி நரசிம்மன் காப்பாற்றட்டும், ராமன் காப்பாற்றட்டும், விஷ்ணு காப்பாற்றட்டும், நாராயணன் காப்பாற்றட்டும், கோவிந்தன் காப்பாற்றட்டும், லிஸ்ட் போட்டு கோபிகள் சொல்கிறோம். அந்த ஸ்தோத்திரம் சொல்கிறதே விசேஷம்னு கர்க சம்ஹிதையில் காண கிடைக்கிறது. அப்படி கோபிகள்லாம் கிருஷ்ணனுக்கு ரக்ஷா பண்ணிடுறா. அதுக்குள்ளே நந்தகோபுரெலாம் வந்தாச்சு, பரம சந்தோஷப்படுறார், ஆனந்தம் ஆயிடுத்து, ஜோரோ ஜோர், எல்லாருக்கும் பரம சந்தோஷம். என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு தெரியல. இந்த கிருஷ்ணனுடைய ரூப லாவண்யம் எல்லாம் அமக்களமாக இருக்குது. அதுக்குள்ள ஒரு 4 மாதம் ஆகிறது கிருஷ்ணனுக்கு. ஆகும் பொழுது சில இடத்துல 3 மாதம்தான் இருக்குது கர்க சம்ஹிதையில். கர்காச்சாரியார் வரார், வந்துடுறார். வந்த உடனே நந்தகோபர் சொல்கிறார், குழந்தைக்கு பேர் வைங்கோன்றார். கர்க சம்ஹிதை இப்படி தான் இருக்குது. உடனே இது யாருக்கும் தெரியப்படாதோடனே மாட்டுக்கொட்டையில் கொண்டு போய் பேர் வைக்கிறார். உனக்கு பேர் கிருஷ்ணா அப்படின்றார். நந்தகோபர் கேட்குறார், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிருஷ்ணா? பேர் நல்லா தான் இருக்குது, கிருஷ்ணான்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறார். கர்க சம்ஹிதையில் அவ்வளோ அழகாக சொல்கிறார். கர்க ககாரஹ கமலாகாந்தஹ ரிகாரோ ராம இத்யபி ஷகார ஷட்குணபதிः ஸ்வேதத்வீப நிவாசகிருத் நகாரோ நாரசிம்மஹ அயம்காரோ யக்ஷரோ அக்னிபுக்
விசர்கோ ச ததா ஹேதௌ நரநாராயணா விருஷிः சம்பிரலீனாஸ ஷட்பூர்ண யஸ்மின் சுத்தே மகாத்மனி பரிபூர்ணதமே சாக்ஷாத் தேன கிருஷ்ணः பிரகீர்த்திதः शुक्लो रक्तस्तथा पीतो वर्णः अस्यान् युगं घृतः द्वापरान्ते कलेरादौ बालोऽयं कृष्णतां गतः तस्मात् कृष्ण इति ख्यातो नाम्नायां नन्दनन्दन கருப்பா வந்திருக்கான் அதனால கிருஷ்ணான்னு ஒரு பேர் கலியுகத்து பக்கத்தில் வந்ததுனால அந்த கிருஷ்ணால ககார கான் வருது இல்லையா சப்தம் ககார கமலாகாந்த கமலாகாந்தன் நாராயணன் அர்த்தம் ககார ரிகாரோ ராமயுத்யபி அந்த கிருஷ்ண ரு வருது இல்லையா அது ராமன் ஸோ நாராயணன் ராமன் அடுத்து ஷகாரக ஷட்குணபதி ஸ்வேதத்வீப நிவாசகிருத்து கிருஷ்ணல ஷா வருது இல்லையா அது ஸ்வேத தீபவாசியான விஷ்ணுவை குறிக்கும். ஸோ கான்ற அக்ஷரம் நாராயணன், ரீன்ற அக்ஷரம் ராமன், ஷான்ற அக்ஷரம் ஷட்குணபதியான ஸ்வேத தீபவாசியான விஷ்ணு, நகாரோ நாரசிம்மஹ அழகா அந்த நான்ற சப்தம் நிருசிம்மன். ஸோ நாராயணன், ராமன், விஷ்ணு, நிருசிம்மன். அதுக்கப்புறம் அயம்காரோ யக்ஷரோ அக்னிபுக்கு. அதுக்கப்புறம் கிருஷ்ண அந்த இன்னும் நாலு ஒவ்வொன்றா பிரிக்கணும் இல்லையா, அதில் அழகாக அக்னிபுக் பகவான் வந்துடுறார். அப்புறம் கிருஷ்ணக சம்ஸ்கிருதத்தில் கிருஷ்ணக விசர்க்கம் உண்டு இல்லையா, அந்த ரெண்டு புள்ளி யாரான்னா நரநாராயண ரிஷியா பத்ரிகாசிரமம். இந்த 2 புள்ளி வரைக்கும் இருக்குது கிருஷ்ணன்ற சப்தத்தில். ஸோ நாராயணன் கமலாகாந்தன், அப்புறம் ராமன், அப்புறமா விஷ்ணுஷா, அப்புறம் நகாரம் நிருசிம்மன், அப்புறம் யகாரம் அதிலே வரக்கூடியது நம்ம அக்னிபுக் பகவான், விசர்க்கம் நரநாராயண. கிருஷ்ணன்ற சப்தத்துக்கு இவ்வளவு பேர் அந்த அடக்கம். அதனால் கிருஷ்ணான்னு ஜபிச்சா சத்கதி. ராமானுகிரகம், நரசிம்மானுகிரகம், நாராயணுகிரகம், விஷ்ணு அனுகிரகம், அக்னிபுக் அனுகிரகம், நரநாராயண ரிஷி அனுகிரகம், இதை விட வரணும். கிருஷ்ணன்ற சப்தத்துக்குள்ள இத்தனையும் இருக்குன்ற ஆச்சா. இந்த கிருஷ்ணனுக்கு அழகாக உபதேசம் பண்ணி பேரெல்லாம் வச்சுட்டார். ஏற்கனவே பலராமனுக்கு பேர் வச்சுட்டார். பலராமன் கிருஷ்ணன் பேர் வச்சாச்சு. முடிச்சுட்டு நேர ராவல் போகிறார். ரிஷபானு தேவரை பார்க்க போகிறார். ரிஷபானு தேவர் சொல்கிறார், குழந்தைக்கு ஒரு பேர் வைங்கோட. என்ன பேர் அப்படின்னு கர்கர் சொல்கிறார், ராதா நாமம். ஏற்கனவே ராதா தான் அவதாரம் பண்ணியிருக்கான், வேற பேர் கிடையாது. கோலோகத்தில் என்ன பேர் அதே பேர் தான். அப்போ கேட்குறார் ரிஷபானு, கேட்குற தம்பதி கேட்குறாளாம், ராதா சப்தஸ்ய ஹே பிரம்மன் வியாக்கியானம் வதத் தத்வதः. அவ்வளோ அழகா இந்த ராதா நாமத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்களே அப்படின்னு ஸ்ரீ கர்க உவாச்ச, சாமவேதஸ்ய பாவார்த்தம் கந்தமாதன பர்வதே சிஷ்யேனாபி மயா தத்ர நாராயண முகாஸ்ருதம். கந்தமாதன பர்வதம் எங்க இருக்குன்னு தெரியுமா? இமாலயால எங்க? கந்தமாதன பர்வதம் எந்த ஏரியா, டெரிட்டரி? முக்கியமாக பத்ரிகாசிரமத்தோட அந்த டெரிட்டரி கந்தமாதன பர்வதம்னு காண கிடைக்கிறது. கந்தமாதன பர்வதம் தான் இவனும் பூவை தேடிட்டு போகிறான்னு இருக்கு. அதுதான் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ். கந்தமாதன பர்வதம்ன்றது பத்ரிகாசிரமம், அதோட டெரிட்டரி தான் மீனா சொல்கிறார். சாமவேதஸ்ய பாவார்த்தம் கந்தமாதன பர்வதே சிஷ்யேனாபி மயா தத்ர நாராயண முகாஸ்ருதம். சாமவேத சாரமாக விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சாமவேத சாரமான இந்த ரகசியத்தை பத்ரிகாசிரமத்தில் நாராயணன் சொல்ல நான் பத்ரி நாராயணன் சொன்ன நாம வியாக்கியானம் ராதா அப்படின்றதுக்கு வியாக்கியானம் சொல்றது ஸ்வயம் பத்ரி நாராயணன். ஞாபகம் வச்சுக்கோங்க.
பத்ரிநாராயண் தபஸ் பண்ணுறாரோ இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கார். அதனால தான் உத்தவனை பத்ரிகாசிரமம் போய் தபஸ் பண்ணுன்னு கிருஷ்ணன் சொல்கிறான். ஏன்னா அங்கே போனால் நாராயணன் ராதா மகிமையை சொல்லுவா. கேட்க 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 உனக்கு ராதா மகிமை புரியும், பிரஜபூமி மகிமை புரியும். அதன் பிறகு நீ பிருந்தாவனத்தில் புல்லாய் பிறவி வருவாய் அப்படின்னு சொன்ன. அதனால கொடியா வராருன்னு இருக்கு. அப்போ சொல்றார் ரமயா துரகாரக ஸ்யாத் ஆகாரஸ்த்வாதி கோபிகா தகாரோ தரயாஹி ஸ்யாத் ஆகாரோ விரஜா நதி ஸ்ரீகிருஷ்ணஸ்ய பரஸ்யாபி சதுர்தா தேஜசோ பவத் லீலாபூஹு ஸ்ரீश्च விரஜா சதஸ்ரஹ பத்ன்யேவ ஹி சம்பிரலீனாश्च தா சர்வா ராதாயாம் குஞ்சமந்திரே பரிபூர்ணதமாம் ராதாம் தஸ்மாத் ஆஹுஹு மனசினஹ. ராதா அதில் வர அந்த ரகாரம் ரமயா, ரமா ரமான்ற சப்தம் ரால வந்துடுறது. ரமயா துரகாரஸ்யாத் ஆகாரஹத்வத் ஆதி கோபிகா. ராதா ர அப்புறம் ஆ வரும் இல்லையா, இந்த ரனா ரமா, ஆன்ற சப்தம் ஆதி கோபிகா. என்ன அழகான பேர் பாருங்க, குழந்தைகள் வைக்கலாம் ஆதி கோபிகான்னு பேர் வைக்கலாம். ஃபேஷனாக தேடுறா இல்லையா. ராதால ர ரமா ஆ ஆதி கோபிகா. அடுத்து தகாரோ தரயாஹி, பூமியை தரிக்கக்கூடியா இல்லையா, அதனால தன்ற சப்தம் தரா அப்படின்றோம் இல்லையா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னடான்னா ஆகாரோ விரஜா நதி. இந்த ராதா அந்த ஆகாரம் விரஜா நதி. அப்போ ரமா ஆதி கோபிகா, தரா பூமி, அப்புறம் விரஜா நதி. ஸோ இந்த நாலும் சேர்ந்தது தான் ராதா. அதில் என்னன்னா அவர் ரொம்ப அழகாக சொல்றார், ஸ்ரீகிருஷ்ணஸ்ய பரஸ்யாபி சதுர்தா தேஜசோ அபவத் லீலா பூஹு ஸ்ரீश्च விரஜா. பகவானுடைய சக்திகள் 4 விதமாக லோகத்தில் அப்படி இதுவாகிறது. அது என்னன்னா லீலா சக்தி, லீலால வருது, அப்புறம் பூல வந்து, அப்புறமா ஸ்ரீ விரஜா. இந்த 4ம் நிகுஞ்சத்தில் ராதாவிடத்தில் பிரவேசிக்கிறதுனாலே ராதா. ஸோ கிருஷ்ணானா தெரியும், ராதான்னா தெரியும், இப்போ ராதா கிருஷ்ணான்னா தெரியும். அதில் சொல்கிறார் நாரத உவாச ராதா கிருஷ்ணேதி ஹே கோப ஹே ஜபந்தி புனப்புனக சதுஷ்பதார்த்தம் கிம் தேஷாம் சாக்ஷாத் கிருஷ்ணோபி லப்யதே ததாதி விஸ்மிதோ ராஜன் விருஷபானுப்ரியாயுயதः ராதா கிருஷ்ண பிரபாவம் தம் ஞாத்வா ஆனந்தமயோ யபூத். அதனால் ராதா கிருஷ்ணா, அதான் ராதே கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறோம்னா யாக்யானம். இனிமேல் ராதே கிருஷ்ணான்னு தைரியமாக சொல்லலாம். யாக்யானம் கர்க்க சமீதை இருக்குது. என்னமோ ஒரு வர்றார், எங்கேருந்தோ வந்தார், ஒரு பாட்டு ராதே கிருஷ்ணா ஜபிங்கோன்னு சொல்லிட்டு போயிட்டார். இவரை கேட்டால் குருஜி அம்மா சொன்னார், அதனால் அவர் சொல்கிறேன்னு சொல்கிறார். நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது. பாகவத்தில் ராதா சப்தமே கிடையாது. ஏதோ ராதே கிருஷ்ணா ஏதோ நார்த் இந்தியாவில் சொல்கிறா, அதனால் நம்பிண்டு சொல்லிட்டு இருக்கோன்றதுக்கெல்லாம் சேர்த்த பதில் தான் இன்னைக்கு ராதா கிருஷ்ணா. அவ்வளோ பெரிய நாமம் ராதா கிருஷ்ணா. எத்தனை அக்ஷரம்? ராம 2 அக்ஷரம், கிருஷ்ணா 3. எப்படி 4? எப்படி 4? சம்ஸ்கிருதப்படி, தமிழ் மலையாளத்தெல்லாம் விட்டுருணும். கிருஷ்ணா அப்புறம் 2. ஸோ ராதா கிருஷ்ணா 4 அக்ஷரம். ராதே கிருஷ்ணா அப்படின்னா கரெக்டாக 4 அக்ஷரம் மந்திரம் நாமம், அவ்வளோதான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ நாராயண, துவாதசாட்சரம் அஷ்டாட்சரம்ன்ற மாதிரி சதுரக்ஷரி ராதே கிருஷ்ணா 4 அக்ஷரம். இதை ஜபிச்சா ராதா கிருஷ்ணேதி ஹே கோப ஏ ஜபந்தி புனப்புனக, யார் திரும்ப 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 ராதே கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்காளோ சதுஷ்பதார்த்தியம் கிம் தேஷாம் சாக்ஷாத் கிருஷ்ணோபி லப்யதே.
ராதே கிருஷ்ணான்னு ஜபிக்கிறவாளுக்கு கிருஷ்ணனே கிடைப்பான். இப்போ சதுர்வித மோட்சங்கள் கிடைக்கும்னு நான் சொல்லணுமோ? கிருஷ்ணனே கிடைச்சிருவான்னா தர்ம அர்த்த காம மோக்ஷம்ன்ற விஷயம் கிடைச்சே தீரும். ராதே கிருஷ்ணா இவ்வளோ சொல்லிட்டேன்ல. அதனால தான் ஹரிதாஸ்கிரி குருஜி ராதே கிருஷ்ணா அப்படின்னு ராதே கிருஷ்ணா அப்படின்னு. சப்தம் அத்தனை சிரேஷ்டம், அவ்வளோ வசதி. நாரதர் சொல்லியிருக்கார் ராதா கிருஷ்ண சப்தம். பேர் வச்சது யாரு? கர்க மகரிஷி. கிருஷ்ணான்ற பேரை வச்சது அவர் தான். ராதான்ற பேர், அவர் ராதான்ற பேரோட ஆவிர்பவிக்கிறான். ஆனாலும் ராதான்னு பேர் வச்சுட்டு அந்த ராதா நாம வைபவத்தை சொல்ல. அதுதான் ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஸோ இனிமேல் ராதா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணான்னு அர்த்தம் தெரியும். கேன்ற சப்தம் கமலாநாதன், ரேன்ற சப்தம் ராமா, ஷான்ற சப்தம் விஷ்ணு, நான்ற சப்தம், அதுக்கப்புறம் இந்த 2 விசர்க்கம் நரநாராயணி. ஸோ இது கிருஷ்ண சப்தத்தினுடைய இருக்கக்கூடிய விஷயங்கள். ராதா ரா சப்தம் ரமா, அல்ல ஆ சப்தம் ஆதி கோபிகா, அது மறக்காது, என்ன புது பேர். அப்புறம் த சப்தம் தாரா பூமி தேவி, அதில் ஆ சப்தம் விரஜா நதி. ஸோ ராதா கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதா கிருஷ்ணா, ராதிகா கிருஷ்ணா, ராதேரா. கிருஷ்ணன் ரொம்ப செல்லமா ஹே ராதேரா அப்படின்னு வானோம், செல்லம் பெட் நேம் ராதிகாவுக்கு. நார்த் இந்தியாவில் அந்த பேர் உண்டு, ராதேரான்னு சொல்லுவா, பின்னாடி உண்டு ஹே ராதேரா அப்படின்னு வானோம் கிருஷ்ணன். அதனால் அந்த ராதா கிருஷ்ண வசத்தியான ஒரு நாம். புனப்புனக அப்படிதான் சொல்றார். வேறு எந்த விதமான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லலை. விடாமல் ஜபிக்க ஜபிக்க கண்ணனே கிடைப்பான். ஸோ இந்த கேரண்டி கிடைச்சாச்சு. கிருஷ்ணன் எப்படி கிடைப்பான்னா ராதா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணான் ஜபிச்சா கிருஷ்ணன் கிடைப்பான். அன்றைக்கி ராதா கல்யாணம் சொல்ல நினச்சேன். இன்றைக்கி ராதா நாம மகிமை தான், நாளைக்கு சொல்கிறேன். ராதா கல்யாணம், அடுத்து ராதா கல்யாணம் தான். சரியா? ஸோ பூத்தனா மோட்சம் ஆயிருக்கு, நாமம் ஆயிருக்கு. நாளைக்கு ராதா கல்யாணம்னா பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும்னு. கர்க சம்ஹிதை ராதா கல்யாணம் எப்போ நடந்திருக்கும்னு ஒரு அனுமானத்துக்கு விட்டுவிடுறேன், எந்த வயசில் நடந்திருக்கும்னு. இப்போ தான் பூத்தனா மோட்சம் ஆயிருக்கு, நாமம் வச்சிருக்கார். நெக்ஸ்ட் ராதா கல்யாணம் பார்த்துக்கோங்க. ராதே கிருஷ்ணன். जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो श्री 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 अनंत पद्मनाभ स्वामी की जय. सर्वत्र पद्मनाभ नाम संकीर्तनम पद्मनाभा पद्मनाभा. राधे कृष्ण.